தமிழ்வாணன் அவர்களின் மர்ம நாவல் கெய்ரோவில் தமிழ்வாணன். அவருக்கு துப்பறிய மேதை சங்கர்லாலிடமிருந்து வந்த ஒரு செய்தியில் உடனே நியூயார்க் சென்று ஒரு நபரை சந்திக்கும்படி சொன்னதும் புறப்பட்டு சென்ற அவருக்கு அந்த நபர் சொன்னது 4 பேரை கொல்ல வேண்டும் என்று. அதற்கு தமிழ்வாணன் எடுத்த அதிரடி நடவடிக்கைகள் என்ன? அடுத்தடுத்த கொலைகளுக்கு அவரின் சாகச யுக்தி எப்படி பயன்பட்டது? கதைக்குள்ளே போகலாமா? கதையை படிச்சுட்டு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கெய்ரோவில் தமிழ்வாணன். நியூயார்க் நகரில் ஒரு நாள் பிளாசா ஹோட்டலில் தமிழ்வாணன் தங்கியிருந்தார். பிளாசா ஹோட்டலின் 12வது மாடியில் இருந்தார். தம் அறையில் உட்கார்ந்திருந்தார். குளுக்கோஸ் மாத்திரை ஒன்றை வாயில் போட்டுக்கொண்டார். ஜன்னல் வழியாக பார்த்தார். நியூயார்க் நகரம் வண்ண விளக்குகளின் ஒளியில் பகலை விட இரவில் பளிச்சிட்டது, அழகாக இருந்தது. தம் கடிகாரத்தை பார்த்தார். மணி 8. இன்னும் அரை மணி நேரத்தில் அவர் அஸ்டோரியா ஹோட்டலுக்கு போக வேண்டும். அங்கே ஒருவரை காண வேண்டும். அவர் அன்று பிற்பகல்தான் ஜெட் விமானத்தில் ஹானலூலாவில் இருந்து நியூயார்க் திரும்பி வந்திருந்தார். ஹானலூலுவில் மிக பெரிய பேங்க் கொள்ளையை தடுத்து நிறுத்திய பிறகு அவரை பற்றிய செய்திகள் உலகம் முழுவதும் பரவின. துப்பறியும் நிபுணர் தமிழ்வாணனின் திறமையை பற்றியும் டெலிவிஷன்காரர்களும் பத்திரிகைக்காரர்களும் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டு கொண்டிருந்தார்கள். அதன் விளைவாக அவருக்கு மிகுந்த புகழும் பாராட்டுகளும் வந்து குவிந்தன. அதே நேரத்தில் உலகத்தின் மிக பெரும் ஆற்றல் மிகுந்த கொள்ளைக்காரர்கள் அவரை அச்சுறுத்தி செய்திகளை அனுப்பி கொண்டிருந்தார்கள். அப்படி அவரை அச்சுறுத்தியவர்கள் தங்களுடைய உண்மையான பெயரையும் முகவரியையும் தெரிவிக்கவில்லை. மொட்டை கடிதங்கள். அவருக்கு புகழ்பெற்ற துப்பறியும் மேதை சங்கர்லாலிடமிருந்தும் அவர் மனைவி இந்திராவிடமிருந்தும் பாராட்டும் வாழ்த்தும் வந்தன. அத்துடன் சங்கர்லால் தமிழ்வாணனுக்கு மறைபொருள் மின்செய்தி ஒன்றையும் கொடுத்திருந்தார். மறைபொருள் மின்செய்தி என்றால் அதில் ஏதோ பொருள் இருக்கிறது, மர்மம் இருக்கிறது. தமிழ்வாணன் சங்கர்லால் கொடுத்திருந்த மின்செய்தியை பார்த்தார். அந்த மின்செய்தியை படித்து பார்த்தால் உலகத்தில் எவருக்கும் எதுவும் விளங்காது. தமிழ்வாணனுக்கும் சங்கர்லாலுக்கும் மட்டுமே மின்செய்தியின் பொருள் விளங்கும். ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு வேறுபட்ட மாறுபட்ட பொருள் உண்டு. அந்த பொருள் என்ன என்பது அவர்கள் இருவருக்கு மட்டுமே தெரியும். தனிமையில் உட்கார்ந்து மின்செய்தியில் வந்த செய்தி என்ன என்பதை கண்டுபிடித்தார். தமிழ்வாணனை உடனே நியூயார்க் நகருக்கு போகும்படியும் மின்செய்தி கிடைத்த தினத்தன்றே இரவு 8:30 மணிக்கு நியூயார்க் நகரிலே அஸ்டோரியா ஹோட்டலில் 10வது மாடியில் 345வது அறையில் தங்கும்படியும் அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கே தெரியும் என்றும் அந்த மின்செய்தியில் குறிப்பிட்டிருந்தார். உடனே முதல் விமானத்தில் புறப்பட்டு விட்டார். அவர் புறப்பட்ட போதே பிளாசா ஹோட்டலுக்கு மின்செய்தி கொடுத்திருந்தார். அதனால் அவருக்கு ஒரு அறை பதிவு செய்யப்பட்டிருந்தது. அங்கே வந்து இறங்கினார். இறங்கியதும் கொஞ்சம் ஓய்வெடுத்து கொண்டார். வெந்நீரில் குளித்த பிறகு சலவை செய்த புதிய உடைகளை அணிந்து கொண்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்தார். உட்கார்ந்து ஜன்னல் பக்கம் பார்த்தார். பார்த்தபடி சிந்தனையுள்ள ஆழ்ந்தார். அவர் கடிகாரத்தை பார்த்தார். மணி 8:10. அவர் எழுந்தார். மெல்ல வெளியே வந்தார். ஹோட்டலின் வாயிலில் அவர் வந்து நின்றார். ஓட்டல் வாயிலில் நின்ற பணியாள் ஒருவன் வந்து பணிவுடன், வாடகை கார் வேண்டுமா என்று கேட்டான். ஆமாம் என்றார் தமிழ்வாணன். அவன் உடனே ஜாடை காட்டினான். ஒரு புறத்தில் வரிசையாக நின்று கொண்டிருந்த வாடகை கார்களில் ஒன்று வந்து நின்றது. கப்பலை போன்ற பெரிய கார். பணியாள் கதவை திறந்தான். தமிழ்வாணன் ஏறியதும் கதவை மூடினான். தமிழ்வாணன் அவனிடம் $1 நோட்டை நீட்டினார். வாடகை கார் அஸ்டோரியா ஹோட்டலை அடைந்தது. மணி 8:25. அஸ்டோரியா ஹோட்டல் மிகவும் பெரியது, ஆரவாரமானது. பெரும் பணக்காரர்களும் மன்னர்களும் வந்து தங்கும் ஹோட்டல். அரபு நாடுகளில் வாழும் பெரும் பணக்காரர்கள் வந்து தங்கும் ஹோட்டல். தமிழ்வாணன் ஹோட்டல் கூடத்தை அடைந்தார். மிகுந்த பேர்கள் நடமாடி கொண்டிருந்தார்கள். அங்கே தங்கியிருக்கும் பணக்காரர்களை தேடி வந்தவர்களின் கூட்டம். விலை மிகுந்த உடை அணிந்த ஆடைகள், விலை மிகுந்த உடை அணிந்த அழகிய பெண்கள். எளியவர்கள் யாருமே கிடையாது. உள்ளே அவர்கள் நுழைய முடியாது. கொஞ்சம் மையத்துக்கு உரியவர்களாக இருந்தாலும் ஹோட்டலில் இருக்கும் துப்பறியும் நிபுணர்கள் அவர்களை தொடர்ந்து பிடித்து போலீஸில் ஒப்படைத்து விடுவார்கள். தமிழ்வாணன் லிப்டுகள் இருக்கும் இடத்தை அடைந்தார். 10வது மாடியை சென்று அவர் அடைந்தார். அவர் 10வது மாடியில் லிப்டிலிருந்து இறங்கிய போது அவரை தவிர அவருடன் வேறு எவரும் அந்த மாடியில் இறங்கவில்லை. இறங்கினார். இறங்கியதும் நீண்ட தாழ்வாரத்தில் நடந்தார். தாழ்வாரத்தில் கூட விலை மிகுந்த கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது. கம்பளத்தின் மீது அவர் நடந்தார். கொஞ்சம் கூட ஓசை எழவில்லை. தாழ்வாரத்தின் 2 பக்கங்களிலும் அறைகள் இருந்தன, வரிசையாக இருந்தன. ஆனால் வெளியில் எவரும் தென்படவில்லை. எல்லா அறைகளின் கதவுகளும் மூடப்பட்டிருந்தன. அவர் 345வது அறையின் முன் வந்தார். நின்றார்.
அறையின் வெளியே இருந்த மணியோசை செய்விக்கும் சுவிட்சை அமுக்கினார். உள்ளே மணியோசை எழவில்லை. மீண்டும் ஒரு தடவை சுவிட்சை அமுக்கினார். ஓசை எழவில்லை. அவர் கதவை தள்ளினார், மெல்ல தள்ளினார். கதவு திறந்து கொண்டது. உள்ளே இருட்டாக இருந்தது. அவர் உள்ளே சென்றார். கதவை மூடிவிட்டு இருளில் நின்றார். சுவரில் சுவிட்ச் இருக்கும் இடத்தை தேடினார். கண்டுபிடித்தார். விளக்கு எரியவில்லை. சுவிட்சை தட்டிய போதும் அறைக்குள் மின்சாரம் தடை செய்யப்பட்டிருந்தது. அவர் இருளில் பார்த்தார். கருப்பு கண்ணாடியை கழற்றாமலே பார்த்தார். அந்த அறை பெரிய அறை, கொஞ்சம் பெரிய அறையே. அந்த அறையிலிருந்து பக்கத்து அறைக்கு செல்லும் வாயில் ஒன்று இருந்தது. அந்த வாயில் திறந்திருந்தது. வாயிலில் அந்த பக்கத்தில் எவரோ ஒரு மனிதர் உட்கார்ந்திருந்தார். அவர் சுருட்டு பிடித்து கொண்டிருந்தார். அவர் பிடித்து கொண்டிருந்தது சுருட்டு தான் என்பது சுருட்டின் நுனி எரிந்து கொண்டிருந்த அளவை பார்த்து கண்டுபிடித்தார். சுருட்டை பிடித்து கொண்டிருந்த அந்த மனிதர் நீண்ட வெள்ளை அங்கே அணிந்திருந்தார். அவர் தலையிலிருந்து தொங்கிய வெள்ளை தொப்பி அவர் ஒரு அரபுக்காரர் என்பதை உறுதிப்படுத்தியது. அவர் அரபு மன்னர்களில் ஒருவரா அல்லது அரபு பணக்காரர்களில் ஒருவரா? தமிழ்வாணன் நின்று கொண்டிருந்த அந்த அறையில் பக்கத்து அறைக்கு செல்லும் வாயிலுக்கு அருகில் ஒரு நாற்காலி போடப்பட்டிருந்தது. அந்த மனிதர் சுருட்டை வாயிலிருந்து எடுக்காமல் பேசினார் கரகரப்பான குரலில். மிஸ்டர் தமிழ்வாணன், ஆமாம், இந்த 2 அறைகளிலும் விளக்குகள் எரியாது. நாம் இருவரும் இருளில் தான் பேச வேண்டும். அதற்காகத்தான் விளக்குகளை தற்காலிகமாக எரியாதபடி செய்திருக்கிறேன். உங்கள் முகத்தை நான் பார்க்க முடியவில்லை. அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. நீங்கள் என் முகத்தை பார்க்க வேண்டாம். உட்காருங்கள். அதோ அந்த நாற்காலியில் உட்காருங்கள். தமிழ்வாணன் கொஞ்சமும் தயங்காமல் கொஞ்சமும் அசராமல் நடந்து சென்று நாற்காலியில் உட்கார்ந்தார். தமிழ்வாணன், உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்க போகிறேன். இடர் மிகுந்த வேலை. இந்த வேலையை நீங்கள் உடனடியாக செய்து முடிக்க வேண்டும். இந்த வேலைக்கு உங்களை விட தகுதி பெற்றவர் வேறு யாரும் இல்லை என்று சங்கர்லாலே சொல்லிவிட்டார். அரபுக்காரர் சுருட்டை விரைந்து புகைத்தார். அப்படி அவர் சுருட்டை விரைந்து புகைத்த போது சுருட்டின் நுனி ஒளி விட்டு எரிந்தது. அவர் சுருட்டை வாயிலிருந்து எடுக்காமலே பேசினார். நீங்கள் கெய்ரோவுக்கு புறப்பட்டு போக வேண்டும். நாளை காலையில் முதல் விமானத்தில் கெய்ரோவுக்கு போக உங்களுக்கு டிக்கெட் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. டிக்கெட்டும் கெய்ரோவில் எந்த இடத்தில் நீங்கள் தங்க வேண்டும் என்பதும் ஒரு காகிதத்தில் குறிக்கப்பட்டு நீங்கள் தங்கியிருக்கும் பிளாசா ஹோட்டலுக்கு அனுப்பப்பட்டு விட்டது. நீங்கள் திரும்பி சென்றதும் உங்களிடம் அது கிடைக்கும். சரி, கெய்ரோவில் நான் என்ன செய்ய வேண்டும்? இதை பிடியுங்கள். அவர் ஒரு கவரை தமிழ்வாணனிடம் நீட்டினார். அவர் அதை வாங்கி கொண்டார். கவர் ஒட்டப்பட்டிருந்தது. இந்த கவரில் 4 பேர்களுடைய பெயரும் முகவரியும் இருக்கிறது. அவர்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அவர்களை கண்டுபிடித்து ஒவ்வொருவரையும் ஈவு இரக்கமின்றி கொல்ல வேண்டும். தமிழ்வாணனுக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன, கொலை செய்ய வேண்டுமா? என்னால் அது முடியாது. வேறு ஆளுக்கு ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். அவர் எழுந்தார். உட்காருங்கள், இன்னும் நான் பேசி முடிக்கவில்லை. தமிழ்வாணன் உட்கார்ந்தார். நான் குறிப்பிட்டிருக்கும் மனிதர்களை கொலை செய்ய நீங்களே விரும்பவில்லை என்றால் உயிருடன் பிடித்து கொடுங்கள். உங்களுக்கு கொடுக்கும் தொகையை 2 மடங்காக தருகிறேன். சுருட்டை பிடித்து கொண்டே மேலும் அவர் சொன்னார், தமிழ்வாணன், நான் குறிப்பிட்டிருக்கும் 4 மனிதர்களையும் நீங்கள் கொலை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள் அல்ல. ஆனால் என்னை நீங்கள் கொலைகாரன் என்று எண்ணிவிட வேண்டாம். அவர்கள் மிக கொடியவர்கள். அவர்களை நீங்கள் காணும்போது நீங்களே அவர்களை கொலை செய்ய எண்ணுவீர்கள். அவர்களை கொலை செய்பவர்களுக்கு அரசாங்கம் கூட பரிசு கொடுக்கும். அவர் இதற்கு எதுவுமே பதில் சொல்லாமல் வெளியேறினார். கெய்ரோ விமான நிலையத்திலிருந்து தமிழ்வாணன் ஒரு வாடகை காரில் போய்கொண்டிருந்தார். அகன்ற சாலைகளில் கார் விரைந்து போய்கொண்டிருந்தது. கெய்ரோ நகரம் தூய்மையாக இருந்தது. மெய்தான் என்றாலும் சாலைகளின் மேலும் கட்டடங்களின் மேலும் மணல் படர்ந்திருந்தது. பக்கத்திலேயே பாலைவனம் அல்லவா? கார் விரைந்து போய்கொண்டிருந்தது. காரோட்டி தான் எங்கே போக வேண்டும் என்பதை நினைவுபடுத்தி கொள்ள விரும்பினான். எங்கே போக வேண்டும் என்று சொன்னீர்கள்? கான்டினென்டல் ஹோட்டல் தானே? ஆமாம், கான்டினென்டல் ஹோட்டல் நைல் நதியின் கரை ஓரத்திலே அமைந்திருக்கிறது. 5 கல் தொலைவு வரையில் நைல் நதி கெய்ரோ நகரத்தை ஒட்டி செல்லுகிறது. இயற்கை மிகுந்த நகரம். ஓய்வு இருக்கும்போது எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்றார். நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று சொன்னாலும் நான் உங்களை அழைத்து போகிறேன் என்றான் டிரைவர். உன் பெயர் என்ன? ஷெரீஃப். உன்னுடைய பொழுதுபோக்கு என்ன? ஷெரீஃப் வெட்கப்பட்டான். வெட்கம் என்ன சொல்லு. கையில் கொஞ்சம் பணம் இருந்தால் மது அருந்துவேன், ஹூக்கா பிடிப்பேன், என்னுடைய அழகிய காதலியுடன் பேசுவேன், என்னென்னவோ செய்தேன். உன் காதலியின் பேர் என்ன? சலீமா. அவளை நீ எப்போது கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாய்?
கல்யாணம் செய்து கொண்டால் ஒரு வீடு பிடிக்க வேண்டும். குடும்பம் என்றால் நிறைய பணம் செலவாகும். கொஞ்சம் வளம் வரும் வரையில் மனம் செய்து கொள்ள முடியாது. கார் ஓட்டலை அடைந்தது. மேல்நாட்டு பாணியில் அந்த ஓட்டல் அமைந்திருந்தது. ஒரே ஒரு மாற்றம், அங்கே பணி செய்து கொண்டிருந்த ஓட்டல் பையன்களும் மற்ற பணியாளர்களும் ஓட்டல் பொறுப்பாளரும் கூட குற்றி வைத்த சிவப்பு தொப்பிகளை அணிந்திருந்தார்கள். தமிழ்வாணன் காரோட்டியிடம் பணத்தை கொடுத்துவிட்டு, இன்று இரவு 8 மணிக்கு வா, நீயும் நானும் சில இடங்களுக்கு போக வேண்டும் என்றார். அப்படியே ஆகட்டும். இந்த கார் வேண்டாம், மீட்டர் இல்லாத கார் ஒன்றை கொண்டு வா. ஆகட்டும். நான் இங்கே இருக்கும் வரையில் பெரும்பாலும் எனக்கு நீ அடிக்கடி கார் ஓட்டும்படி இருக்கும். மிகவும் மகிழ்ச்சி. உன்னை எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. நான் இங்கிருந்து திரும்பி போவதற்குள் பெரும்பாலும் உன் திருமணத்துக்கு தேவையான பணம் உனக்கு கிடைக்கும். மெய்யாகவா என்றான் டிரைவர். மெய்தான், பொறு பாரேன். தமிழ்வாணன் ஹோட்டலுக்குள் நுழைந்தார். ஹோட்டலின் 6வது மாடியில் தமிழ்வாணனுக்கு ஒரு அறை பதிவு செய்யப்பட்டிருந்தது. அறை அல்ல, அது ஒரு சூட். ஒரு சிறிய வரவேற்பறை, படுக்குமறை, குளிக்குமறை, பால்கனி. தமிழ்வாணனுக்கு கெய்ரோவில் யாரையுமே தெரியாது. ஆனால் அவரை பற்றி அங்கு வாழ் மக்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். என்றாலும் அவர் இன்று அங்கே வந்திருப்பதை எவரும் தெரிந்து கொள்ள வேண்டாம் என்று அவர் எண்ணினார். அவர் வரவேற்பாளரிடம் தம்மை அறிமுகப்படுத்தி கொண்டபோது அவர் வியப்புடன், பெரும் புகழ் துப்பறியும் நிபுணர் தமிழ்வாணன் நீங்கள் தானே என்றார். ஆமாம், நான் வந்திருப்பது எவருக்கும் இங்கே தெரியக்கூடாது என்று அவர் சொன்னார். சொல்லிவிட்டு அவர் அறையின் சாவியை வாங்கி கொண்டு வந்துவிட்டார். அவர் அறையில் வந்து உட்கார்ந்ததும் ஒரு டம்ளர் பழச்சாறு வரவழைத்தார், பருகினார். பிறகு ஒரு குளுக்கோஸ் மாத்திரையை வாயில் போட்டுக்கொண்டார். பெட்டியை திறந்தார். அதிலிருந்து கவரை எடுத்தார். அதைத்தான் அஸ்டோரியா ஹோட்டலில் மர்ம மனிதன் தமிழ்வாணனிடம் கொடுத்தார். அதை திறந்து பார்க்கவே இல்லை. கெய்ரோவை அடைந்ததும் அதை திறந்து பார்க்கலாம் என்று எண்ணினார். அதனால் அதை அப்படியே பெட்டியில் வைத்து விட்டார். இப்போது அதை உடைத்து பார்த்தார். உள்ளே ஒரு காகிதமும் ஒரு புகைப்படமும் இருந்தது. முதலில் அந்த புகைப்படத்தை பார்த்தார். மிக அழகான பெண்ணின் புகைப்படம். அளவுடன் கிராப்பு வெட்டியிருந்தாள். மினி ஸ்கர்ட்டும் இறுக்கமான சட்டையும் அணிந்திருந்தாள். தமிழ்வாணன் அந்த புகைப்படத்தை திரும்ப பார்த்தார். ஜாஸ்மின் என்று மட்டும் எழுதப்பட்டிருந்தது. புகைப்படத்தை வைத்துவிட்டு காகிதத்தை பார்த்தார். வரிசையாக 4 பெயர்களும் அவர்களை காண வேண்டிய முகவரிகளும் அழகாக டைப் செய்யப்பட்டிருந்தது. இறுதியிலே ஜாஸ்மினை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. ஜாஸ்மின் என்னும் இந்த அழகியை காப்பாற்ற முடிந்தால் உங்கள் திறமையை மிகவும் பாராட்டுவேன். இவளை முதலில் கண்டுபிடியுங்கள். இவள் வழியாக மற்ற 4 பேர்களை பற்றிய முழு விவரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஜாஸ்மின் எங்கே இருக்கிறாள் என்பது தெரியாது. தமிழ்வாணன் மெல்ல சிரித்து கொண்டார். புதிர் வளர்ந்து கொண்டே புதர் மாதிரி போய்கொண்டிருக்கிறதே. புகைப்படத்தை அவர் தன் சட்டைப்பையில் வைத்து கொண்டார். காகிதத்தில் இருந்த 4 பேர்களின் பெயர்களையும் முகவரிகளையும் 2 தடவைகள் பார்த்தார், படித்தார், மனப்பாடம் செய்து கொண்டார். வெந்நீரில் குளித்தார், ஓய்வெடுத்து கொண்டார். இரவு மிக சரியாக 8 மணி. காரோட்டி ஷெரீஃப் புகழ்பெற்ற ஜப்பானிய கார்களில் ஒன்றான டயோட்டாவை ஓட்டி கொண்டு வந்து ஹோட்டலுக்கு முன் நிறுத்தினான். அழகிய கார், ஆரவாரமான கார், மீட்டர் இல்லாத கார், வாடகை கார். அவன் கார் ஓட்டி வந்த வாடகை கார் நிறுவனத்திலேயே தாங்களாக காரை ஓட்டிச் செல்ல விரும்புகிறவர்களுக்கு இந்த மாதிரி கார்களை வைத்திருந்தார்கள். அவற்றுள் ஒன்றை அவன் கொண்டு வந்திருந்தான். அவர் தூங்கி எழுந்து உடை மாற்றிக்கொண்டார். அப்போது தொலைபேசி ஒலித்தது. எடுத்தார். ஹலோ, நான் ஷெரீஃப் பேசுகிறேன். கீழே வரவேற்பாளர் இருக்கும் இடத்துலேருந்து பேசுகிறேன். கார் கொண்டு வந்திருக்கேன். ஓ, இதோ வந்து விடுகிறேன். அவர் தொலைபேசியை வைத்தார். கருப்பு கண்ணாடியையும் தொப்பியையும் எடுத்தார். அணிந்து கொண்டு புறப்பட்டார். லிஃப்டில் வந்து இறங்கினார். பற்கள் தெரியும்படி சிரித்து கொண்டு நின்றான் ஷெரீஃப். கார் இருக்கும் இடத்தை நோக்கி விரைந்தான். தமிழ்வாணன் அவனை தொடர்ந்தார். அவர் காரில் ஏறி உட்கார்ந்ததும் ஷெரீஃப் காரை கிளப்பினான். விமானம் புறப்படுவதைப் போல புறப்பட்டது கார். காற்றில் பறப்பதைப் போல பறந்தது கார். இப்போது எங்கே போக வேண்டும்? டாங்கோ கிளப். என்ன, டாங்கோ கிளப்பா? அவன் முகம் கொஞ்சம் மாறியது. ஆமாம், கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். அது அவ்வளவு நல்ல கிளப் கிடையாது. ஒவ்வொரு நகரத்திலும் குடியவர்கள் கூடும் கிளப் உண்டு. ஒன்று இங்கே குடியவர்கள் கூடும் கிளப் இந்த டாங்கோ கிளப். அங்கேதான் நான் போக வேண்டும். பொழுதை போக்க வேறு நல்ல கிளப் இருக்கிறது. கிளியோபாட்ரா கிளப் என்று ஒன்று இருக்கிறது, நைல் என்று ஒன்று இருக்கிறது, பாரிஸ் என்று ஒன்று இருக்கிறது. நீ டாங்கோ கிளப்புக்கு போ. சரி, உங்கள் விருப்பம். ஷெரீஃப் அவ்வளவு மகிழ்ச்சியுடன் இல்லை என்றாலும் மீண்டும் சிரிப்பை வரவழைத்து கொண்டான். செயற்கை சிரிப்பு. இந்த டாங்கோ கிளப்பில் பெண்கள் பெல்லி டான்ஸ் ஆடுகிறார்கள்.
அதை பார்க்கவே நிறைய பேர் வருகிறார்கள். நான் பெல்லி டான்ஸ் பார்க்க போகவில்லை. அப்படியானால் ஒரு வேலையாக போகிறேன். யாரையாவது பார்க்க வேண்டுமா? ஆமாம். ஷெரீஃப் பேசவில்லை. காரை கொஞ்சம் நிறுத்து. அவன் காரை ஒரு ஓரமாக நிறுத்தினான். காரின் உள்ளே இருந்த விளக்கை போடும்படி சொன்னார். அவன் விளக்கை போட்டான். கிளப்பில் அலிபாதர் என்பவனை பார்க்க வேண்டும். அவனை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? அவன் முகம் பேய் அறைந்ததை போல் மாறியது. யாரது? அலிபாதரா? ஆமாம், அவன் டாங்கோ கிளப்பில் பேண்ட் இசைப்பவன். ஓஹோ, அவன் கொடியவர்களின் உலகத்துடன் தொடர்பு கொண்டவன். மிக்க மகிழ்ச்சி. அவன் பேண்ட் இசைப்பது பொழுதுபோக்கு என்கிறார்கள். ஆரவாரமான காரில் வருகிறான் போகிறான். அவன் மிகுந்த ஆபத்து மிகுந்தவன் சார். சரி, காரை விடு. ஷெரீஃப் காரை செலுத்தினான். டாங்கோ கிளப் நைல் நதியின் ஓரமாக அமைந்திருந்தது. ஒருவித மர்மமும் கலந்திருந்தது. அந்த ஹோட்டலில் கார் நின்றது. தமிழ்வாணன் காரை விட்டு இறங்கினார். நான் வரும் வரையில் இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு சென்றார். கிளப்புக்குள் செல்வது அவ்வளவு எளிதாக இல்லை. உறுப்பினர்கள் மட்டும்தான் எளிதில் அனுமதிக்கப்பட்டார்கள். மற்றவர்களிடம் மிகுந்த பணத்தை பிடிக்கிக் கொண்டு உள்ளே விட்டார்கள். உள்ளே ஒரு தடவை போக வேண்டுமென்றால் குறைந்தது 500 ரூபாயாவது வேண்டுமாம். கிளப்பில் கூட்டத்துக்கு குறைவில்லை. எல்லாம் பணக்காரர்களாக இருந்தார்கள். தனியாக இருந்த ஒரு மேஜையை தேடி சென்றார். அவர் உட்கார்ந்ததும் பரிமாறும் பெண் ஒருத்தி வந்தாள். தமிழ்வாணன் அவளிடம் சில உணவு வகைகளை கொண்டு வரும்படி சொன்னார். எல்லாம் சைவ உணவுகள், பச்சை காய்கறிகளும் பழ வகைகளிலும் செய்யப்பட்ட புது மாதிரியான உணவு வகைகள். அவைகளையெல்லாம் சுவைத்து சாப்பிட்டபடி உட்கார்ந்திருந்தார் அவர் கண்கள் அடிக்கடி கிளப்பின் ஒரு மூலையில் மேடையின் மீது உட்கார்ந்து இசை எழுப்பி கொண்டிருந்த குழுவை கவனித்தன. 4 பேர்கள் அராபிய இசையை இசைத்து கொண்டிருந்தார்கள். அந்த 4 பேர்களும் வெள்ளை டெர்லின் சூட் அணிந்திருந்தார்கள். 4வரும் ஒரே மாதிரி தங்கள் தலையில் சிவப்பு தொப்பி அணிந்திருந்தார்கள், குச்சி வைத்த தொப்பி. பேண்ட் இசைத்து கொண்டிருந்தவனை கூர்ந்து பார்த்தார். அவன் பெயர்தான் அலிபாதரா. பரிமாறும் பெண் அவர் பக்கத்தில் வந்தாள். வந்து வேறென்ன சாப்பிடுகிறீர்கள்? மது வகைகள்? இல்லை இல்லை, வேண்டாம். அவள் போக திரும்பினாள். கொஞ்சம் நில்லு. அவள் திரும்பி பார்த்தாள். அதோ பேண்ட் இசைக்கிறானே, அவன் பெயர் என்ன? முகமது. அலிபாதர் இல்லையா? இல்லை, அலிபாதர் என்று திடீரென்று வரவில்லை. நான் அவரை பார்க்க வேண்டுமே. அவர் முகவரியை கண்டுபிடித்து சொல்ல முடியுமா? முயற்சி செய்கிறேன். அவள் போய்விட்டாள். கொஞ்ச நேரத்தில் அவள் பழசாறுடன் வந்தாள். அதே நேரத்தில் கிளப்பில் இருந்த விளக்குகள் எல்லாம் அணைந்தன. மேடையின் மீது மட்டும் வட்டமான விளக்கு வெளிச்சம் பாய்ந்தது. எல்லார் கவனமும் ஒரு பெண் ஆட வந்ததை பார்த்து கொண்டிருந்தது. ஒரு இழுப்பு நடனம். இந்த மாதிரி நடனத்தை திரையில் தணிக்கையாளர்கள் கூட அனுமதிக்க மாட்டார்கள். தமிழ்வாணன் பழசாற்றை பருகியபடி நடனம் ஆடியவளையும் இசைத்து கொண்டிருந்தவனையும் பார்த்தார். அலிபாதர் இன்று ஏன் வரவில்லை? ஒருவேளை அவர் அவனை தேடி வருவது அவனுக்கு தெரிந்துவிட்டதா? அவருக்கு பக்கத்தில் பரிமாறும் பெண் வந்தாள். அவள் ஒரு சிறிய காகித குறிப்பை மேஜை மீது வைத்தாள். என்ன இது? பில்லா? அலிபாதரின் முகவரி. ஓ, நன்றி. அவர் அதை வாங்கி தன் கால் சட்டை பையினுள் போட்டுக்கொண்டார். அவள் கையில் $10 நோட்டு ஒன்றை வைத்தார். பில் எங்கே? இதோ. அவள் பில்லை கொடுத்தாள். மங்கிய வெளிச்சத்தில் பில்லை பார்த்தார். 400 ரூபாய்க்கு பில் வந்திருந்தது. அவர் டாலர் நோட்டுகளாகவே எடுத்து மேஜையின் மேல் போட்டுவிட்டு மீதி பணத்தை எடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார். அவள் நன்றியுடன் சிரித்தாள். அவர் மேஜைக்கு இடையே மங்கிய வெளிச்சத்தில் வந்தார். கெய்ரோவில் பணத்தை தண்ணீரை போல செலவு செய்ய வேண்டியிருந்தது. ஆனால் அதை பற்றி அவர் துன்பம் கொள்ளவில்லை. அன்று இரவே எப்படியும் அலிபாதரை கண்டுபிடித்தாக வேண்டுமே. அவர் கிளப்பை விட்டு வெளியே வந்தார். வந்தபோது எதிரே கொஞ்ச தொலைவில் ஷெரீஃப் காரை நிறுத்திவிட்டு உட்கார்ந்திருப்பதை பார்த்தார். அவர் சாலையின் குறுக்கே நடந்து போக எண்ணி நகர்ந்தபோது திடீரென்று துப்பாக்கியிலிருந்து வெளிப்பட்ட தோட்டா போல ஒரு பெரிய கார் அவர் முன் வந்து நின்றது. அவர் பக்கத்தில் இருட்டிலிருந்து 2 அரபு மனிதர்கள் தோன்றினார்கள். இருவருமே அரபுக்காரர்கள். அவர்கள் வெள்ளை அங்கி அணிந்திருந்தார்கள். கையில் துப்பாக்கி வைத்திருந்தார்கள். காரில் ஏறுங்கள் என்றான் ஒருவன். அவர் சில வினாடிகள் இருவரையும் பார்த்தார். மாறி மாறி பார்த்தார். இருவரையும் எந்த நேரத்திலும் அவரால் தாக்க முடியும். அதே இடத்தில் கூட இருவரையும் சுருண்டு விழும்படி அவரால் செய்ய முடியும். என்றாலும் காசு இல்லாமல் கார் சவாரி கிடைப்பதை அவர் விட்டுவிட விரும்பவில்லை. அவர் காரில் ஏறினார். உட்கார்ந்தார். இருவரும் அவர் தப்பி போகாதபடி அவருக்கு 2 பக்கங்களிலும் உட்கார்ந்து கொண்டார்கள். கார் புறப்பட்டது. அவர் அஞ்சவில்லை. நான் எங்கே போக வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும் போல இருக்கிறது.
என்றார். தெரியுமே என்றான் வலப்பக்கம் உட்கார்ந்திருந்தவன். பின்னால் ஒரு கார் அவர்களை தொடர்ந்து வந்தது. காரொட்டி கொஞ்சம் திருப்பி, பின்னால் ஒரு கார் நம்மை தொடர்ந்து வருகிறது என்றான். என்னுடைய காரோட்டி என்னை தொடர்ந்து வருகிறான். நீங்கள் என்னை இறக்கிவிடும் இடத்திலிருந்து அவன் என்னை அழைத்து போக வருகிறான். நீங்கள் அவ்வளவு விரைவில் திரும்பி போவது இல்லையே. மேலும் நாம் போகுமிடம் உங்கள் காரோட்டிக்கு தெரியக்கூடாது என்றான் வலப்பக்கம் உட்கார்ந்திருந்தவன். அவர்கள் சென்ற கார் இப்போது மிக விரைந்தது. எங்கெல்லாமோ சுற்றி கொண்டு சென்றது. கார் ரேஸில் ஓடும் காரை போல அது ஓடியது. பின்னால் வந்த டயோட்டாவும் அந்த காரை துரத்தியது. ஆனால் நீண்ட நேர போட்டிக்கு பின் டயோட்டா கார் எங்கேயோ மறைந்து விட்டது. கார் இப்போது எங்கெல்லாம் சுற்றி கொண்டு பாலைவனத்தின் எல்லையில் சில பேரீச்ச மரங்களுக்கு இடையில் அமர்ந்திருந்த ஒரு வீட்டின் முன் வந்து நின்றது. வேடிக்கையான ஒரு வீடு அது. கருங்கற்களாலேயே கட்டப்பட்ட வீடு, பழைய வீடு, ஆனால் கலை திறமையுடன் கட்டப்பட்ட வீடு. காரிலிருந்து அந்த 2 மனிதர்களும் இறங்கினார்கள். அவர்களில் ஒருவன் தமிழ்வாணனை பார்த்து, இறங்கி உள்ளே போங்கள் என்றான். அலிபாதர் வாழும் வீடா இது? ஆமாம், அலிபாதர் உங்களுக்காக காத்திருக்கிறான், உள்ளே செல்லுங்கள் என்றான் மற்றொருவன். தமிழ்வாணன் கொஞ்சமும் தயங்கவில்லை. அவர் அந்த வீட்டுக்குள் நுழைந்தார். அவர் உள்ளே நுழைந்ததும் வெளி வாயில் மூடிக்கொண்டது. அவர் அஞ்சவில்லை. கூடத்தில் ஒரு மேஜையின் முன் உட்கார்ந்திருந்தான் அலிபாதர். தலையில் நீண்ட சிவப்பு தொப்பி, குச்சி தொங்கும் தொப்பி. அவன் ஆடாமல் அசையாமல் இருந்தான். தமிழ்வாணனை அவன் வரவேற்கவில்லை, திரும்பி பார்க்கவில்லை. தமிழ்வாணன் அவன் பக்கத்தில் போனார். அவன் பேசவில்லை. அலிபாதர், உன்னிடம் நான் கொஞ்சம் பேச வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே அவன் தோள் மீது கை வைத்தார். அவ்வளவுதான். அவன் உடல் அப்படியே சாய்ந்தது, தொப்பென்று விழுந்தது. அவன் பிணமாக்கி கிடந்தான். அவன் சாய்ந்த போது அவன் உட்கார்ந்திருந்த நாற்காலியும் சேர்த்து அவனுடன் சாய்ந்தது. தமிழ்வாணன் அவன் முதுகை கூர்ந்து பார்த்தார். அவன் முதுகில் குத்து கத்தி ஒன்று பாய்ந்திருந்தது. அழகிய கைப்பிடி கொண்ட குத்து கத்தி. அந்த கத்தி பேரழகி கிளியோபாட்ரா காலத்து கத்தியை போல இருந்தது. இறந்த அந்த பிணத்தை பார்த்து தமிழ்வாணன் சொன்னார், அலிபாதர், இறப்பவன் தன் கடனை எல்லாம் அடைத்து விடுகிறான் என்று ஷேக்ஸ்பியர் சொல்லுகிறார். உன் கடனை எல்லாம் நீ தீர்த்து விட்டாய். இனிமேல் உன்னிடமிருந்து எவராலும் எதையும் வசூல் செய்ய முடியாது. அதே நேரத்தில் வெளியே கார் புறப்படும் சத்தம் கேட்டது. அவர் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார். அவரை கடத்தி கொண்டு வந்தவர்கள் காரில் புறப்பட்டு போய்க் கொண்டிருந்தார்கள். தமிழ்வாணன் தெருவுக்கு வந்தார். மெல்ல நடந்து சென்றார். அவர் நடந்து கொண்டிருந்த அந்த பகுதியில் எங்கேயோ ஒரு வீடு இருந்தது. தம்மை தொடர்ந்து வந்த ஷெரீஃப் என்ன ஆனான் என்று எண்ணியபடியே நடந்தார். ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி. அவர் நடந்து போய்கொண்டே இருந்தார். அப்போது திடீரென்று காரின் ஹெட்லைட்டின் வெளிச்சம் தெரிந்தது. அவரை நோக்கி ஒரு கார் விரைந்து வந்தது. விளக்குகளின் வெளிச்சத்தை கொண்டே அது டயோட்டா கார் என்பதை தமிழ்வாணன் புரிந்து கொண்டார். வருவது ஷெரீஃபாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர் எண்ணினார். அவர் அப்படியே நின்றார். அவர் பக்கத்தில் வந்து கார் நின்றது. ஷெரீஃப் காரிலிருந்து இறங்காமலேயே ஏறிக்கொள்ளுங்கள் என்றான். அவர் காரில் ஏறி உட்கார்ந்தார். ஷெரீஃப் காரை விரைவாக செலுத்தினார். எப்படி நீ இங்கே வந்தாய்? அவர்கள் கார் இந்த பக்கம்தான் வந்திருக்கும் என்று ஒரு ஊகம் செய்தேன், அதனால் வந்தேன். அவர்கள் எங்கே? என்னை அலிபாதரின் வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு அவர்கள் மறைந்து விட்டார்கள். அலிபாதரை கண்டீர்களா? கண்டேன். அவன் இறந்து கிடந்தான். இறந்து கிடந்தானா? கொலை செய்யப்பட்டு கிடந்தான். நீங்கள் போலீசாருக்கு சொல்லவில்லையா? சொல்லவில்லை. போலீசாரிடம் செய்தி சொன்னால் அவர்கள் இரவு முழுவதும் என்னை தூங்க விட மாட்டார்கள். காரில் உங்களை கடத்தி சென்றவர்கள்தான் அலிபாதரை கொன்றவர்களா? தெரியவில்லை. இப்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நான் தேடி வந்த ஆட்களிலே ஒருவன் மறைந்து விட்டான். அடுத்த ஆளை தேட வேண்டும். ஓஹோ, உங்களிடம் ஒரு பட்டியலே இருக்கிறதா? ஆமாம். அடுத்தபடியாக நான் தேடப்போவது ஒரு பெண். அவள் எங்கே இருக்கிறாள்? தெரியாது. நீ இந்த ஊரில் வாடகை கார் ஓட்டுவதால் ஒருவேளை உனக்கு தெரிந்திருக்கலாம். பெயர் என்ன? ஜாஸ்மின். பல பெண்கள் இந்த இனிமையான பெயரை வைத்து கொண்டிருக்கிறார்களே. ஆனால் அந்த பெண்கள் எல்லாரும் இவளை போல இருக்க மாட்டார்கள். அவள் எப்படி இருப்பாள்? கொஞ்சம் காரை நிறுத்து. ஷெரீஃப் காரை நிறுத்தினான். உள்ளே விளக்கை போடு. அவன் காரில் உள்ளே விளக்கை போட்டான். ஜாஸ்மினின் புகைப்படத்தை எடுத்து காட்டினார். அவன் அதை பார்த்ததும் வியப்பு கொண்டான். இந்த பெண்ணா? இவளை நான் பார்த்திருக்கிறேன். அப்படியா? எங்கே நீ இவளை பார்த்திருக்கிறாய்? அடிக்கடி நான் இவளை பார்த்திருக்கிறேன். எங்கே பார்த்திருக்கிறாய்? இவளை பார்க்க வேண்டுமானால் நாம் எங்கே போக வேண்டும்? அவளை எங்கே பார்த்தேன் என்பதுதான் எனக்கு நினைவுக்கு வரமாட்டேன் என்கிறது. காரை விடு.
அவளை எங்கே பார்த்திருக்கிறாய் என்று நினைவுக்கு வந்ததும் சொல்லு. ஷெரீப் காரை ஓட்டினான். இப்போது நினைவுக்கு வந்துவிட்டது. அந்த பெண் ஜாஸ்மின் ஒரு பணக்கார பெண். அவள் அடிக்கடி கிளியோபாட்ரா கிளப்புக்கு வருவாள். சில வேளைகளில் அவளுடைய காரில் வருவாள். சில வேளைகளில் நண்பர்களுடன் வாடகை காரில் வருவாள். 1-2 தடவைகள் என்னுடைய காரில் கூட அவள் பயணம் செய்திருக்கிறாள். கிளியோபாட்ரா கிளப்புக்கு ஏன் வரா? பணத்தை செலவழிக்க, மது அருந்த, வேடிக்கையாக பொழுதுபோக்க. அவள் இருப்பிடம் உனக்கு தெரியுமா? தெரியாது. கிளப்பில் கேட்டால் தெரியும். காரை கிளப்புக்கு விடு. ஆகட்டும். கார் இப்போது முன்னை விட விரைந்து சென்றது. அடுத்தபடியாக எப்படியாவது அவளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். அதே நேரத்தில் அவளை உயிருடன் கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் எண்ணினார். அவர் காலம் தாழ்த்தல் செய்தால் எந்த வினாடியும் அவள் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று அவர் எண்ணினார். கிளியோபாட்ரா கிளப் மெய்யாகவே மிக ஆரவாரமான கிளப். அங்கே பரிமாறி கொண்டிருந்தவனிடம் கிளப்பின் பொறுப்பாளரை பார்க்க வேண்டும் என்றார். என்னுடன் வாருங்கள் என்று சொல்லி அவன் அவரை பொறுப்பாளரின் அறைக்குள் அழைத்து சென்றான். நீண்ட சிகரெட் ஒன்றை புகைத்து கொண்டே மேஜை மேல் தன் 2 கால்களையும் தூக்கி போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தார் பொறுப்பாளர். தமிழ்வாணனை கண்டதும் அவர் தம் கால்களை எடுத்து தொங்க போட்டுக்கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்தார். உங்களை எங்கோ பார்த்த மாதிரி இருக்கிறதே. என் பெயர் தமிழ்வாணன். துப்பறியும் நிபுணர் தமிழ்வாணனா? உங்கள் ஹவாய் வழக்கை பற்றி பத்திரிகைகளில் படித்தேன். மிகவும் மகிழ்ச்சி. உட்காருங்கள். தமிழ்வாணன் உட்கார்ந்தார். ஏதாவது வழக்கு தொடர்பாக வந்திருக்கிறீர்களா அல்லது ஓய்வு எடுக்க வந்திருக்கிறீர்களா? வழக்கு தொடர்பாகத்தான். இந்த பெண்ணை நான் பார்க்க வேண்டும். அவர் சட்டை பையில் இருந்த அழகி ஜாஸ்மினின் புகைப்படத்தை எடுத்து மேஜை மேல் போட்டார். அதை கண்டதும் பொறுப்பாளர் முகம் மாறியது. இவள் கொஞ்ச நாளாக இங்கு வருவதில்லை. இவள் எங்கே இருக்கிறாள் என்று தெரியுமல்லவா? இவள் ஒரு பணக்காரரின் மகள். இவள் தந்தை இஸ்தான்புல்லை சேர்ந்தவர். இவள் இங்கே எவர் வீட்டில் தங்கியிருக்கிறார் என்பது கூட எங்களுக்கு தெரியாது. கிளப்புக்கு அடிக்கடி வந்து போனதால் இவள் முகவரியை கிளப்பில் தெரிவித்திருப்பாள் அல்லவா? இப்போது நான் உள்ளே வந்தபோது கூட என் பெயரையும் நான் தங்கியிருக்கும் இடத்தின் முழு முகவரியையும் எழுதி வாங்கி கொண்டார்களே. பொறுப்பாளர் முகத்தில் சில சுருக்கங்கள். 1 நிமிடம் என்று சொல்லிவிட்டு மேஜை மேல் இருந்த பொத்தானை அழுத்தினார். சில வினாடிகளில் வரவேற்பாளர் வந்தார். ஜாஸ்மின் என்றொரு பெண் அடிக்கடி நம் கிளப்புக்கு வருவாளே, தெரியுமல்லவா என்றார் பொறுப்பாளர். ஆமாம், தெரியுமே. அவளுடைய முகவரி வேண்டும். இது வருகிறேன். அவன் போய்விட்டான். கொஞ்ச நேரத்தில் அவன் திரும்பி வந்தான். வந்து முகவரியை கொடுத்தான். தமிழ்வாணன் அதை வாங்கி கொண்டு பொறுப்பாளரிடம் நன்றி சொல்லிவிட்டு புறப்பட்டார். அவர் வெளியில் வந்ததும் டயோட்டா காரில் ஏறினார். ஜாஸ்மினின் முகவரியை ஷெரீஃபிடம் சொல்லி விரைந்து காரை செலுத்து என்றார். கார் விரைந்து சென்றது. ஜாஸ்மினின் இருப்பிடத்தை அடைய 1/2 மணி நேரம் பிடித்தது. அடுக்கு மாடி கட்டிடம் ஒன்றில் அவள் இருப்பிடம் இருந்தது. காரிலிருந்து இறங்கிய தமிழ்வாணன் தன்னால் இயங்கும் லிஃப்டில் ஏறி 6வது மாடியை அடைந்தார். 6வது மாடியில் ஜாஸ்மினின் இருப்பிடத்தின் முன் நின்றார். கதவில் ஜாஸ்மின் என்று அழகான பிளாஸ்டிக்கினால் ஒரு போர்டு இருந்தது. அவர் வாசலில் இருந்த பொத்தானை அமுக்கினார். உள்ளே மணி அடிக்கும் ஓசை கேட்டது. கதவை திறந்தவள் ஜாஸ்மினே தான். கருப்பு கண்ணாடியும் தொப்பியும் ஸ்கார்ஃபும் அகன்ற பெல்ட்டும் அணிந்திருந்த தமிழ்வாணனை கண்டதும், நீங்கள் யார்? தமிழ்வாணன், துப்பறியும் நிபுணர். ஓ, நான் உள்ளே வரலாமா? பாருங்களேன். தமிழ்வாணன் உள்ளே சென்றதும் ஜாஸ்மின் கதவை சாத்தினாள். நீ மட்டும் தனியாகவா இருக்கிறாய்? ஆமாம். இந்த நேரத்திலும் தூங்காமல் விழித்து கொண்டிருக்கிறாயே, ஏன்? தூக்கம் வரவில்லை. ஏன்? தெரியவில்லை. அவர் உட்கார்ந்தார். என் எதிரில் உட்கார், உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும். அவள் உட்கார்ந்தார். நியூயார்க்கில் உனக்கு யாரையாவது தெரியுமா? தெரியாது. தமிழ்வாணன் அவளை பார்த்தார், உற்று பார்த்தார். நான் நியூயார்க்கிலிருந்து வருகிறேன். நியூயார்க்கில் உனக்கு எவரையாவது தெரியுமா? தெரியாது. நீ ஏதோ ஒரு பெரிய துன்பத்தில் சிக்கியிருக்கிறாய் இல்லையா? ஆமாம். என்ன துன்பம் என்று சொல்ல முடியுமா? என் உயிருக்கு எந்த வினாடியும் ஆபத்து ஏற்படலாம். யாரால்? அவள் பேசவில்லை. நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கள். இதோ இந்த பட்டியலில் இருக்கும் 4 பெயர்களையும் படித்துப்பார். அவள் முகத்தில் அச்சம் பரவியது. இவர்களை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். இவர்களால் உனக்கு என்ன துன்பம்? அவள் வாயை திறந்து பதில் சொல்ல முயன்றாள். அப்போது வெளியில் திடீரென்று ஏதோ ஓசை கேட்டது.
தமிழ்வாணன் மின்னலை போல எழுந்தார். ஒரே பாய்ச்சலில் ஜாஸ்மினை கீழே தள்ளிவிட்டார். அவரும் உருண்டார். கதவின் வெளியிலிருந்து படவென்று எவரோ மெஷின் துப்பாக்கியால் சுட்டார்கள். ஒரே நேரத்தில் பல குண்டுகள் கதவை துளைத்து கொண்டு உள்ளே பாய்ந்தன. ஜாஸ்மின் அவள் இருந்த இடத்திலே உட்கார்ந்திருந்ததால் அவள் முதுகில் அத்தனை குண்டுகளும் பாய்ந்திருக்கும். அதே நேரத்தில் அவள் எதிரில் உட்கார்ந்திருந்த தமிழ்வாணன் உடலிலும் சில குண்டுகள் பாய்ந்திருக்கும். கதவை பொத்தல் செய்து கொண்டு பாய்ந்த குண்டுகள் நாற்காலியில் பாய்ந்தன. தமிழ்வாணன் விருட்டென்று எழுந்தார். அவர் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு விரைந்து சென்று கதவை திறந்து பார்த்தார். சுட்டவன் அங்கே இல்லை, மறைந்து விட்டான். என்னுடன் வா என்று சொல்லி ஜாஸ்மினை அழைத்து கொண்டு லிஃப்டில் விரைந்து இறங்கினார். அவர்கள் இருவரும் காரில் ஏறிய போது சில போலீஸ் வண்டிகள் சைரனை ஊதியபடி வந்து கொண்டிருந்தன. கான்டினென்டல் ஓட்டலில் தம் அறையில் தூங்கி எழுந்தார் தமிழ்வாணன். அவர் கண் விழித்த போது விடிந்து விட்டிருந்தது. அவர் தம் கை கடிகாரத்தை பார்த்தார். மணி 7. அவர் ஓட்டல் வரவேற்பாளருடன் தொடர்பு கொண்டார். ஒரு டம்ளர் பழசாறு அனுப்பி வைக்கும்படி சொன்னார். வந்ததும் அதை பருகினார். சிந்தித்தார். நேற்று இரவு நடந்த நிகழ்ச்சிகள் அவர் நினைவுக்கு வந்தன. ஜாஸ்மினை காப்பாற்றி அவளை அழைத்து வந்தவுடன் அவளை எங்காவது ஓட்டலில் தங்கும்படி சொன்னார். எந்த ஓட்டலில் தங்கினாலும் என்னை கண்டுபிடித்து கொன்று விடுவார்கள் என்றாள் அவள். அவள் சொன்னதில் பொருள் இருந்தது. தமிழ்வாணன் கார் ஓட்டியை பார்த்து, ஷெரீஃப், உன் காதலி சலீமா எங்கே இருக்கிறாள்? ஊரின் எல்லையில் ஒரு சிறு வீட்டில் இருக்கிறாள். அவளுடன் வேறு யார் இருக்கிறார்கள்? அவள் தாய் மட்டும்தான். அவளுக்கும் கண் தெரியாது. அப்படியானால் ஜாஸ்மின் 1-2 நாட்களுக்கு உன் காதலி சலீமாவுடன் இருக்கட்டுமே. இருக்கட்டுமேயா? இருக்கட்டும். இதைவிட பெருமை எனக்கு வேறு என்ன வேண்டும்? சரி, காரை விடு. சலீமாவின் இருப்பிடத்தில் இவளை இறக்கி விட்டு விடுவோம். பிறகு கான்டினென்டல் ஓட்டலுக்கு போகலாம். ஆகட்டும் என்று சொல்லி அதன்படியே அவன் காரை விட்டான். சலீமாவின் வீட்டில் ஜாஸ்மினை ஒப்படைத்தார். ஒப்படைத்துவிட்டு ஓட்டலுக்கு திரும்பிய போது பின்னிரவு 3 மணி ஆகிவிட்டது. விடிந்ததும் மற்ற வேலைகளை பார்க்கலாம் என்று முடிவு செய்து கொண்டார். தூங்கிவிட்டார். குளிக்கச் சென்றார். 1/2 மணி நேரத்தில் அவர் புறப்பட்டார். தமிழ்வாணன் கீழே இறங்கி வந்தபோது ஷெரீஃப் காத்திருந்தான். அதே கார். புறப்படலாமா ஷெரீஃப்? காத்திருக்கிறேன். தமிழ்வாணன் காரில் புறப்பட்டார். கார் விரைந்து சென்று கொண்டிருந்த போது அன்று காலை வந்த பத்திரிகைகளை புரட்டினார். அலிபாதர் கொலை செய்யப்பட்ட செய்தி எந்த பத்திரிகையிலும் வரவில்லை. ஜாஸ்மினை கொலை செய்ய மேற்கொண்ட முயற்சி பற்றியும் ஒன்றும் செய்தி இல்லை. இப்போது நாம் எங்கே போகிறோம் என்று கேட்டான் ஷெரீஃப். அப்துல்லா என்பவனை காண வேண்டும். அவனுடைய முகவரியை சொல்லுங்கள். அப்துல்லாவின் முகவரியை சொன்னார். ஷெரீஃப் சிந்தனையுடன் காரை செலுத்தினான். அப்துல்லாவை தமிழ்வாணன் காணப்போவது எவருக்கும் தெரியாதாகியால் அவனை எப்படியும் அவரால் பிடித்துவிட முடியும் என்று அவர் எண்ணினார். கார் நீண்ட தொலைவு பயணத்துக்கு பின் ஒரு இடத்தில் நின்றது. கெய்ரோவின் பழம்பகுதி அது ஆகியால் பழைய கட்டடங்கள் நிறைந்திருந்தன. கொஞ்சம் தொலைவில் இருந்த ஒரு வீட்டை காட்டினான் ஷெரீஃப். அதோ தெரிகிறதே, அந்த வீடு தான். அங்கே கொண்டு போய் நிறுத்தவா? வேண்டாம், கார் இங்கே இருக்கட்டும். நான் நடந்து போகிறேன். போய் பார்த்து பேசிவிட்டு வருகிறேன். காரில் இருந்து இறங்கினார். ஷெரீஃப் காட்டிய வீட்டை பார்த்தார். அதை நோக்கி நடந்தார். ஆரவாரம் இல்லாத பகுதி அது. தமிழ்வாணன் விரைந்து நடந்து அந்த வீட்டை அடைந்தார். வீட்டின் வெளியே பெயர் பலகை எதுவுமே இல்லை. வீட்டின் கதவு மூடியே இருந்தது. கலை நுணுக்கத்துடன் செய்யப்பட்ட பெரிய கதவு. வீடு பழையது என்றாலும் அது கொஞ்சம் ஆரவாரமாகத்தான் இருந்தது. வீட்டின் கதவை அவர் தட்டவில்லை. வெளியே தொங்கிய மணியடிக்கும் சங்கிலியை இழுக்கவில்லை. மெல்ல கதவை தள்ளி பார்த்தார். கதவு திறந்து கொண்டது. அவர் யோசையின்றி உள்ளே சென்றார். கூடத்தில் எவருமே இல்லை. அரபு நாட்டு மன்னர்கள் பயன்படுத்திய மேஜை நாற்காலிகளைப் போல் விலை மிகுந்த மேஜை நாற்காலிகள் போடப்பட்டிருந்தது. மிக பழைய தொலைபேசி ஒன்று இருந்தது. அவர் பக்கத்தில் தெரிந்த ஒரு அறைக்குள் நுழைந்தார். அங்கே 2 கால்கள் மட்டும் தெரிந்தன. 2 கால்களிலும் வளைவான ஷூக்கள் இருந்தன. கால்களுக்கு உரிய மனிதன் எவனாக இருக்கும் என்று மேலும் கொஞ்சம் உள்ளே நுழைந்து பார்த்தார். அவன் அப்துல்லாவாகத்தான் இருக்க வேண்டும். அவன் தடவியிருந்த சென்ட்டின் வாசனை குப்பென்று வந்தது. கட்டிலின் பக்கத்தில் அவன் விழுந்து கிடந்தான். அவன் மார்பில் அதே கிளியோபாட்ரா காலத்து குத்து கத்தி. அவர் விரைந்து வீடு முழுவதும் தேடினார். உள்ளே யாருமே இல்லை. பணியாட்கள் கூட இல்லை. அவர் வெளியில் வந்து காரை நோக்கி நடந்தார்.
ஷெரீஃப் அதற்குள் காரை கிளப்பி கொண்டு வந்தான். காரில் அவர் ஏறியதும் விரைந்து போ என்றார். ஏன், அப்துல்லா இல்லையா? அவன் இருக்கிறான், ஆனால் அவன் உடலில் உயிர் இல்லை. ஓ, அப்துல்லாவும் கொலை செய்யப்பட்டிருக்கிறானா? ஆமாம், அதே குத்துக்கத்தி, கிளியோபாட்ரா காலத்து குத்துக்கத்தி. இப்போது நாம் எங்கே போக வேண்டும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? வேண்டாம், உன் காதலி சலீமா இருக்கும் இடத்துக்கு ஜாஸ்மினிடம் கொஞ்சம் பேச வேண்டும். ஷெரீஃபின் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. அவன் காதலியை பார்க்க வாய்ப்பு கிடைத்ததே என்பதில் அவனுக்கு மகிழ்ச்சி. கார் இப்போது முன்னைவிட மிக விரைந்து போய்கொண்டிருந்தது. தமிழ்வாணன் காரில் சாய்ந்து உட்கார்ந்து சிந்தனையுள் ஆழ்ந்தார். அவர் ஈடுபட்டிருக்கும் இந்த புதிய வழக்கில் ஏதோ ஒரு பெரிய மர்மம் நடந்து வருவதை போன்ற ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. இந்த வழக்கில் முதலில் இருந்தே அவருக்கு எந்த உண்மையும் பிடிபடவில்லை, இதுவரையும் பிடிபடவில்லை. நியூயார்க்கில் மர்ம மனிதர் ஒருவர் தன் முகத்தை கூட காட்டாமல் இருட்டில் உட்கார்ந்து கொண்டு தமிழ்வாணன் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொன்னார். இது தமிழ்வாணனுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் சங்கர்லால் சொல்லிவிட்டார். அதனால் இந்த வழக்கில் தமிழ்வாணன் ஈடுபட்டார். இரண்டாவதாக, மர்ம மனிதர் தமிழ்வாணனிடம் 4 பேர்களின் பெயர்களை சொல்லி அவர்களை கொன்றுவிடும்படியும், அப்படி கொல்ல விருப்பமில்லை என்றால் அவர்களை உயிருடன் பிடித்து வரும்படியும் சொன்னார். அவர்கள் ஆபத்து மிகுந்தவர்கள் என்றும் அவர்களை உயிருடன் பிடிக்க முடியாது என்றும், ஆகையால் அவரே அவர்களை கொல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அவர் தமிழ்வாணனிடம் சொல்லித்தான் அனுப்பினார். இப்போது 4 பேர்களில் 2 பேர்களை கண்டுபிடித்தாகிவிட்டது. அவர்களை காணுவதற்கு முன்பே அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அவர்களை கொலை செய்தவர்கள் யார்? அவர்களை வேறு யாரோ கொல்ல திட்டமிட்டிருக்கும்போது தமிழ்வாணனுக்கு என்ன வேலை? இது அவருக்கு பிடிக்கவே இல்லை. மின்னலை போல ஒரு உண்மை புலப்பட்டது, எவராலும் கண்டுபிடிக்க முடியாத உண்மை. இப்போது அவர் அமைதியுடன் இருந்தார். சாய்ந்து கொண்டு ஷெரீஃப் என்றார். சொல்லுங்கள், உன்னுடைய காதலி சலீமா சொல்லுங்கள். படித்திருக்கிறாளா? படித்திருக்கிறாள், ஆனால் மிகுதியாக படிக்கவில்லை. அவள் ஏன் ஒரு வேலைக்கு போகக்கூடாது? அழகாக இருக்கிறாள், படித்திருக்கிறாள், உடனே வேலை கிடைத்து விடுமே ஷெரீஃப். அது வேண்டாம், அது ஆபத்து. ஏன்? கெய்ரோவில் பஸ்களில் பெண் கண்டக்டர்களை வேலைக்கு வைத்தார்கள். எல்லாரும் அழகான பெண்கள், கொஞ்சம் படித்த பெண்கள். முதலில் 25 பெண்களை வேலைக்கு வைத்தார்கள். எல்லாரும் இதை வரவேற்றார்கள். ஆனால் 1 மாதத்திற்குள் அந்த பெண்கள் எல்லோரும் பஸ்ஸில் பயணம் செய்த இளைஞர்களை காதலித்து திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார்கள். அதிலிருந்து பெண்களை கண்டக்டர் வேலைக்கு எடுப்பதே இல்லை. சரி, ஏதாவது அலுவலகத்தில் சேர்ந்து விடலாம். நீ திருமணம் செய்து கொண்ட பிறகு இந்த காலத்தில் 2 பேரும் பொருள் சேர்ப்பது தவிர்க்க முடியாதது தானே? உண்மைதான் சார். கம்பெனிகளில் வேலை செய்யும் பெண்களை கம்பெனி டைரக்டர்களுக்கு விருந்து கொடுக்கும்போது கவனித்து கொள்ளும்படி சொல்கிறார்கள். அழகிய பெண்களை கம்பெனி டைரக்டர்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டு விடுகிறார்கள். உன்னுடைய காதலியை யாராவது காதலித்து திருமணம் செய்து கொண்டு விடுவார்கள் என்று நீ பயப்படுகிறாயா? இருவரும் சிரித்தார்கள். திருமணமான பிறகு வேலைக்கு அனுப்புவாய் இல்லையா? வேலை கிடைக்காது. ஏன்? திருமணமான பெண்களுக்கு இந்த காலத்தில் இங்கே எவரும் வேலை கொடுப்பதே இல்லை. மீண்டும் சிரித்தார்கள். கார் சலீமாவின் இருப்பிடத்தை அடைந்தது. காரிலிருந்து இருவரும் இறங்கினார்கள். ஷெரீஃப் உள்ளே போனான். வீட்டில் கண்களை இழந்த சலீமாவின் அன்னை மட்டும் இருந்தாள். அவளிடம் ஷெரீஃப் அரபு மொழியில் சலீமா எங்கே என்று கேட்டான். ஒரு கார் வந்தது, நீ அனுப்பியதாக காரோட்டி சொன்னான். ஜாஸ்மினையும் சலீமாவையும் ஹோட்டலுக்கு அழைத்து வரும்படி நீ சொன்னதாக சொல்லி அழைத்து சென்றான். ஷெரீஃப் தமிழ்வாணனை திரும்பி பார்த்தான். சலீமா ஏமாந்து விட்டாள். இப்போது என்ன செய்வது? சரி, அடுத்த மனிதனை காண்போம் வா என்று சொல்லி தமிழ்வாணன் காரை நோக்கி விரைந்தார். ஷெரீஃப் சலீமாவின் அன்னையிடம் மேலும் சில கேள்விகளை கேட்டான். கேட்டு சில விவரங்களை தெரிந்து கொண்டு காரை நோக்கி ஓடி வந்தான். அவன் முகத்தில் அச்சம் படர்ந்திருந்தது. 3வது மனிதனின் பெயர் ஜூங்கர். ஜூங்கரா? ஆமாம், புதிய பெயராகத்தான் இருக்கிறது. நான் கேள்விப்படவே இல்லை. அவன் இருக்கும் இடத்தை சொன்னார் தமிழ்வாணன். கெய்ரோவிலிருந்து பிரமிட் கோபுரங்களுக்கு போகும் வழியில் மருந்து உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் நிறைந்திருக்கின்றன. அந்த பகுதியில் இருக்கிறது நீங்கள் சொல்லும் இந்த முகவரி. அவன் எங்கே இருந்தாலும் கண்டுபிடித்தே ஆக வேண்டும் ஷெரீஃப். நீங்கள் 2 பேர்களை பார்க்க சென்றீர்கள். முதலில் அலிபாதர், அவன் கொலை செய்யப்பட்டிருந்தான். 2வதாக அப்துல்லாவை பார்க்க சென்றிருந்தீர்கள். அவனும் கொலை செய்யப்பட்டு கிடந்தான். 3வதாக ஜூங்கரை பார்க்க போகிறீர்கள். அவனும் கொலை செய்யப்பட்டிருப்பான் என்று நீ நினைக்கிறாயா? ஆமாம்.
நமக்கு முன் எவரோ இவர்களையெல்லாம் விரைந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். போலீஸாருக்கு செய்தி சொன்னால் என்ன சார்? வேண்டாம், நான் வந்திருப்பது ரகசியமானது. இந்த வழக்கு முடியும் வரையில் போலீஸாருடன் தொடர்பு கொள்வதை நான் விரும்பவில்லை. ஜாஸ்மினுடன் என் காதலி சலீமாவும் கடத்தப்பட்டிருக்கிறாள். இருவருக்கும் இடர் ஏற்படலாம் அல்லவா? அவர்கள் கடத்தப்பட்டதையாவது போலீஸிடம் சொன்னால் என்ன? தேவையே கிடையாது. அவர்களுக்கு முன்னால் அவர்களை கண்டுபிடிக்க என்னாலே முடியும். ஷெரீஃப் பேசவில்லை. தமிழ்வாணன் போக்கு அவனுக்கு வியப்பையும் ஐயத்தையும் கொடுத்தது. இவர் எதற்காக ஒரு பட்டியலை வைத்துக்கொண்டு ஒவ்வொருவராக தேடுகிறார்? அவர்களெல்லாம் ஏன் ஒவ்வொருவராக கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது அவனுக்கு புரியவில்லை. சார், இப்போது நாம் அடுத்த பிணத்தை பார்க்கும் நேரம் நெருங்கிவிட்டது. அதோ பாருங்கள், அந்த வீடுதான் என்று சொல்லிவிட்டு காரை நிறுத்தினான் ஷெரீஃப். அவன் கையை காட்டிய பக்கம் தமிழ்வாணன் பார்த்தார். தன்னந்தனியாக ஒரு அழகிய வீடு. காரை அங்கே விடு. அவன் காரை செலுத்தினான். அந்த வீட்டின் முன் கார் வந்து நின்றது. தமிழ்வாணன் இறங்கினார். உள்ளே போய் ஜூங்கர் இருக்கிறாரா என்று பார்த்துவிட்டு வருகிறாயா? ஐயோ, நான் மாட்டேன். பயப்படாதே, என்னோட கூட வா. வேண்டாம், நீங்களே போய் வாருங்கள். பிணம் என்றால் எனக்கு அச்சம். தமிழ்வாணன் கதவை தள்ளினார். வீட்டின் கதவு தாளிடப்பட்டிருந்ததா, பூட்டியிருந்ததா? கதவு திறக்கவில்லை. வெளியே தொங்கிய சங்கிலியை பிடித்து இழுத்து விட்டார். தங்க சங்கிலி போல் இருந்தது அது. உள்ளே இனிமையான ஓசை கேட்டது. பதில் இல்லை. எவரும் உள்ளே உயிருடன் இல்லையா என்றான் ஷெரீஃப். தமிழ்வாணன் சிரித்து கொண்டே தம் கால் சட்டை பையில் இருந்த சாவி கொத்தை எடுத்தார். கதவிலே பொருத்தியிருந்த பூட்டை சில வினாடிகளில் திறந்தார். கதவு திறந்து கொண்டது. அவர் உள்ளே நுழைந்தார். ஷெரீஃப் கொஞ்சம் துணிவை வரவழைத்து கொண்டு அவர் பின்னாலேயே போனார். எல்லாம் ஆரவாரமாக இருந்தது. அழகிய ஓவியங்கள், விலை மிகுந்த திரைகள், டெலிவிஷன், தொலைபேசி, பளபளக்கும் மேசை, சோபாக்கள். எவரும் உள்ளே இல்லை. தமிழ்வாணன் மெல்ல நடந்து உள்ளே போனார். போய் பார்த்தபோது பின்னால் வந்த ஷெரீஃப் அலறினான். அவன் சுட்டி காட்டிய பக்கம் தமிழ்வாணன் பார்த்தார். நீண்ட திரை தொங்கியது. திரையின் அடியில் 2 ஷூக்களின் முனைகள் தெரிந்தன. முனைகள் மட்டும் தெரிந்தன. தமிழ்வாணன் விரைந்து சென்று பார்த்து திரையை விலக்கினார். 2 ஷூக்கள் மட்டும்தான் அங்கே கிடந்தன, அவ்வளவுதான். இந்த வீட்டில் யாருமே இல்லை. கூடத்தில் தொலைபேசியின் அடியில் 4ஆக மடிக்கப்பட்ட ஒரு காகிதம் இருந்தது. அதை எடுத்து படித்தார். தமிழ்வாணன் அவர்களுக்கு, ஜூங்கர் உங்களுக்காக அவருடைய கடையில் காத்திருக்கிறார். கெய்ரோவின் புகழ்பெற்ற சென்ட் கடைகள் இருக்கும் சாலையில் ஜூங்கர் பெர்ஃப்யூம் ஷாப்புக்கு விரைந்து வாருங்கள். அதிலே என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்டான் ஷெரீஃப். ஜூங்கர் பெர்ஃப்யூம் ஷாப் எங்கே இருக்கிறது உனக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே. சரி, வா போகலாம். இருவரும் காரில் ஏறி உட்கார்ந்தார்கள். ஷெரீஃப் காரை செலுத்தினார். இந்த ஜூங்கருக்கு நீங்கள் வருவது தெரியுமா? தெரியும் போல தெரிகிறது. மற்றவர்களை விட இவன் கெட்டிக்காரன். பாதுகாப்பான இடத்திலே போய் உட்கார்ந்து கொண்டு உங்களை வரும்படி சொல்லியிருக்கிறான். கடிதத்தை அவன் எழுதியதாக தெரியவில்லை. வேறு யாரோ எழுதியிருக்கிறார்கள் போல் தெரிகிறது. அப்படியா? கொஞ்ச நேரத்தில் உண்மை தெரிந்துவிடும் சார். சென்ட் கடைகள் இருந்த சாலை கொஞ்சம் நெரிசலாக இருந்தது. பெர்ஃப்யூம் ஷாப்பை கண்டுபிடித்து அதன் முன் காரை நிறுத்தினான் ஷெரீஃப். தமிழ்வாணன் காரை விட்டு இறங்கினார். உள்ளே சென்றார். பெரிய கடை. தமிழ்வாணன் இப்படியும் அப்படியும் பார்த்தார். கடையில் யாருமே இல்லை. பழைய காலத்து மின்விசிறி ஒன்று மெல்ல ஓடிக்கொண்டிருந்தது. கடையின் இறுதியிலே பெரிய நிலை கண்ணாடி ஒன்று தெரிந்தது. அவர் விரைந்து சென்று நிலை கண்ணாடியை தள்ளினார். அது கதவு போல திறந்தது. அவர் பின்னாலேயே ஷெரீஃபும் போனான். அடுத்த அறைக்குள் தமிழ்வாணன் நுழைந்தார். உள்ளே நாற்காலில் உட்கார்ந்தபடி மேஜையில் சாய்ந்திருந்தான். நடுத்தர வயதானவன். அவன் தாடி வளர்த்திருந்தான். அழகிய தாடி, தலையில் அடர்ந்த முடி. அவன் பக்கத்தில் போய் பார்த்தார். அவன் கழுத்தில் கிளியோபாட்ரா கத்தி குத்தப்பட்டிருந்தது. ஜூங்கர் கொலை செய்யப்பட்டு கிடந்ததை பார்த்ததும் ஷெரீஃபுக்கு அலற வேண்டும் போல் இருந்தது. அவன் வாயை திறந்தபோது, ஏய், கூச்சல் போடாதே, திரும்பி போ என்றார் தமிழ்வாணன். அவன் வாயை பொத்தி கொண்டான். பொத்திக்கொண்டு அச்சத்துடன் வெளியே சென்றான். தமிழ்வாணன் துணிவே துணை கொள்கை கொண்டவர். 3 கொலைகளை தம் கண்ணால் பார்த்த பிறகும் அவர் அஞ்சவில்லையே என்று எண்ணினான் ஷெரீஃப். அதே நேரத்தில் அவன் காதலிக்கும் சலீமாவுக்கும் இப்படி ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று அஞ்சியது அவன் மனம். ஷெரீஃப் பின்னாலே தமிழ்வாணன் வந்தார். காரில் ஏறி உட்கார்ந்தார். கார் புறப்பட்டது. இந்த ஜூங்கர் முடிவும் இப்படி ஆகிவிட்டதே என்றான் ஷெரீஃப். இன்னும் யாரையாவது பார்க்க வேண்டுமா? ஆமாம், இன்னொரு மனிதன் இருக்கிறானே.
அந்த நான்காவது மனிதனின் பெயர் என்ன? முகம்மது. அவனை கண்டுபிடிக்கும் முன்பு சலீமாவையும் ஜாஸ்மினையும் கண்டுபிடித்து விடுங்கள் சார். முகமதுவை கண்டுபிடித்தாலே ஜாஸ்மினும் சலீமாவும் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்த மாதிரி தான். ஆகையால் காரை முகமதுவின் இருப்பிடத்துக்கு விடு. முகவரியை சொன்னார். ஷெரீஃப் காரை ஓட்டிக்கொண்டே அந்த முகமதுவை அல்லாதான் காப்பாற்ற வேண்டும் என்று முணுமுணுத்தான். முகமது ஆரவாரமான ஒரு பங்களாவில் வாழ்ந்து வந்தான். ஷெரீஃப் அவன் இடத்தை கண்டுபிடித்தான். காரை நிறுத்தினான். நீங்கள் போய் வாருங்கள், நான் வரவில்லை. ஆகட்டும் என்று சிரித்து கொண்டே சென்றார். உள்ளே போனார். முகமதின் பங்களாவிலும் எவரையும் காணவில்லை. பணியாட்கள் கூட இல்லையா? மனைவி பிள்ளைகள் யாருமே இல்லையா? அச்சம் தரும் அமைதி நிலவி நின்றது. பங்களாவின் மாடியில் இருந்த கூடத்தில் முகமது இருந்தான். தமிழ்வாணனை அவன் வரவேற்கவில்லை, எதிர்க்கவும் இல்லை. அவன் தரையில் கிடந்தான், குப்புறப்படுத்து கிடந்தான். தமிழ்வாணன் அவனை புரட்டினார். பார்த்தார். கிளியோபாட்ரா காலத்து கத்தி அவனுடைய வயிற்றில் பாய்ந்திருந்தது. கத்தியின் கைப்பிடி மட்டும் வெளியே தெரிந்தது. தமிழ்வாணன் அவன் முகத்தை கொஞ்சம் உற்று பார்த்தார். அவருக்கு சிரிப்பு வந்தது. மெல்ல சிரித்தார். வெளியே வந்தார். என்ன முகமது இங்கே இல்லையா? இங்கே இல்லை என்றால் வேறு இடத்துக்கு போக வேண்டும். கொலை செய்பவன் நம்மை அலையும்படி செய்கிறான் என்றான் ஷெரீஃப். முகமது இங்கே தான் இருக்கிறான். அப்பாட, உயிர் இருக்கிறதா? இல்லை. அடுத்தபடியாக என்ன? பட்டியல் தீர்ந்துவிட்டது. பட்டியல் தீரவில்லை. அடுத்தபடியாக நீங்கள் ஜாஸ்மினையும் சலீமாவையும் கண்டுபிடித்தாக வேண்டும். அது உண்மைதான். சரி, காரை விடு. எங்கே போக வேண்டும்? கத்திகள் விற்கும் கடைக்கு. கிளியோபாட்ரா காலத்து கத்திகளை போன்ற கத்திகளை விற்கும் கடை கெய்ரோவில் எங்கே இருக்கிறது? உனக்கு தெரிந்திருக்குமே. தெரியும். அங்கே காரை விடு. கார் விரைந்து பறந்தது. கத்திகளையும் பல வகை கருவிகளையும் விற்பதற்கென்றே ஒரு பெரிய கடை கெய்ரோவில் இருந்தது. மிக பெரிய கடை. அந்த கடையில் எல்லா வகையான கருவிகளும் விற்றன. தமிழ்வாணன் கடைக்குள் சென்றார். சுற்றி பார்த்தார். குத்து கத்திகள் பல வகை இருந்தது. கிளியோபாட்ரா காலத்து குத்து கத்தி ஒன்று கண்ணாடி பேழையில் வெல்வெட்டின் மீது வைக்கப்பட்டிருந்தது. தமிழ்வாணன் கடையில் இருந்த விற்பனையாளர் ஒருவரை கூப்பிட்டு அந்த குத்து கத்தியை எடுக்கும்படி சொன்னார். விற்பனையாளர் அதை எடுத்து துடைத்து கொடுத்தார். கலை நுணுக்கம் நிறைந்த கத்தி. அந்த காலத்தில் எகிப்தை ஆண்ட பேரழகி கிளியோபாட்ரா இந்த மாதிரி கத்தியைத்தான் தன் பாதுகாப்புக்காக எப்போதும் தன் இடுப்பில் செருகி இருந்தாளாம். கிளியோபாட்ரா பயன்படுத்திய உண்மையான கத்தி பொருட்காட்சியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது சரித்திர புகழ்பெற்றது. கைப்பிடியில் உண்மையான வைரங்களும் மணிகளும் பொருத்தப்பட்டிருந்தது. நாங்கள் போலி வைரங்களையும் மணிகளையும் வைத்திருக்கிறோம். சரி, இதன் விலை என்ன? $20 அமெரிக்க டாலர். இந்த மாதிரி கத்திகள் இன்னும் கிடைக்குமா? எத்தனை வேண்டும்? எத்தனை இருக்கிறது? மொத்தம் 6 வந்தது. 4 விற்றுவிட்டன. 6இல் 4 போக 2 தான் இப்போது இருக்கிறது. அந்த 4 கத்திகளையும் வாங்கி சென்றவர் 4 பேர்கள் மீது அந்த 4 கத்திகளையும் குத்தி இருக்கிறார். 4 பேர்களும் இறந்து விட்டார்கள். உண்மையாகவா? நீங்கள் யார்? நான் துப்பறியும் நிபுணர் தமிழ்வாணன். கொஞ்சம் பெறுங்கள் என்று சொல்லிவிட்டு விற்பனையாளன் விரைந்து சென்றான். சென்று ஒரு பருமனான புத்தகத்தை கொண்டு வந்தான். அதை புரட்டி பார்த்துவிட்டு, இங்கே கருவிகள் வாங்குபவரின் முகவரியை நாங்கள் குறித்து வைத்துக் கொள்வது வழக்கம். சட்டப்படி அவர்கள் முகவரியை நாங்கள் குறித்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த 4 கத்திகளை வாங்கி சென்ற மனிதனின் பெயர் ஜாபர். அவர் முகவரி இதுதான். 120 அலெக்சாண்ட்ரியா சாலை, கெய்ரோ. மிகவும் நன்றி. இதோ உங்கள் கத்தி. இது வேண்டாமா? தேவையில்லை. தமிழ்வாணன் வெளியேறினார். காரில் போய் உட்கார்ந்தார். உட்கார்ந்ததும் ஷெரீஃப், 120 அலெக்சாண்ட்ரியா சாலைக்கு காரை விடு. கத்தியை வாங்கியவன் முகவரியா? ஆமாம். அவன் பெயர் என்ன? ஜாபர். கெய்ரோவில் 1000 ஜாபர்கள் இருக்கிறார்கள் என்றான் ஷெரீஃப். கார் அலெக்சாண்ட்ரியா சாலை அடைந்தது. அடைந்தபோது மாபெரும் ஏமாற்றம் காத்திருந்தது. 120 எண்ணுள்ள அந்த வீட்டில் ஒரு கிடங்கு தான் இருந்தது. ஒட்டக தோல் கிடங்கு. அங்கு ஜாபர் என்ற பெயரில் யாருமே கிடையாது. கத்திகளை வாங்கி சென்றவன் போலி பெயரையும் போலி முகவரியையும் கொடுத்திருக்கிறான். ஷெரீஃப் ஓட்டிய கார் கான்டினென்டல் ஓட்டலை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது. தமிழ்வாணன் ஒன்றும் சொல்லாததால் அவன் காரை ஓட்டலில் நோக்கி விட்டான். இப்போது காரை எங்கே செலுத்துகிறாய்? ஓட்டலுக்கு. அங்கே போக வேண்டாம். வேற எங்கே போக வேண்டும்? நைல் நதி ஓரமாக எங்கேயாவது போய் நிறுத்து.
ஷெரீப் காரை நைல் நதியின் ஓரமாக செலுத்தினான். நடமாட்டம் இல்லாத இடத்தில், அமைதியான இடத்தில் போய் அவன் நிறுத்தினான். தமிழ்வாணன் தன் இடுப்பில் இருந்த பெல்ட்டை கழற்றினார். அவருடைய பெல்ட்டில் கொக்கியை மாட்டும் இடத்தில் ஒரு சிறு கேமரா மறைந்திருந்தது. பெல்ட்டுடன் மிக விலை உயர்ந்த கேமரா. அவர் தம் பெல்ட்டின் மீது கையை வைத்தால் உடனே அந்த கேமரா எதிரில் இருப்பவர்களை படம் பிடித்துவிடும். அத்துடன் ஒரே நிமிடத்தில் புகைப்படம் தயாராகிவிடும். கேமராவின் பின்புறத்தின் மூடியை திறந்தார். உள்ளே 4 புகைப்படங்கள் இருந்தன. அவை ஒன்றன் மீது ஒன்றாக கிடந்தன. 4 புகைப்படங்களையும் அவர் எடுத்தார், பக்கத்தில் வைத்தார். பிறகு மீண்டும் பெல்ட்டை கட்டி கொண்டார். இது என்ன, பெல்ட்டுக்குள் கேமரா? வியப்பாக இருக்கிறதே. என் எதிரில் இருப்பவர்களை அவர்களுக்கு தெரியாமலே புகைப்படம் எடுக்க முடியும். கத்தியால் குத்தப்பட்டு இறந்தவர்கள் 4 பேரையும் புகைப்படம் எடுத்து விட்டேன். ஒவ்வொருவரையும் புகைப்படத்தில் பார். புகைப்படங்களை ஒவ்வொன்றாக அவனிடம் நீட்டினார். அவன் அதை ஒவ்வொன்றாக பார்த்தான். இந்த புகைப்படங்களை பார்த்ததும் உனக்கு ஏதாவது புரிகிறதா? புரிகிறது. என்னையும் யாராவது கத்தியால் குத்திவிட்டால் உடனே புகைப்படம் எடுப்பீர்கள். தமிழ்வாணன் சிரித்தார். முதல் படத்தை மீண்டும் பார். இவன் யார் தெரியுமா? தெரியவில்லையே. நான் முதலில் டாங்கோ கிளப்புக்கு போனது யாரை பார்க்க? அலிபாதரை பார்க்க. அவன் அங்கே இல்லை என்று தெரிந்து கொண்டதும் அவன் முகவரியை கண்டுபிடித்து அவன் வீட்டுக்கு போனேன். அங்கே அவன் இறந்து கிடந்தான். இவன் அலிபாதர் இல்லையே, இவன் வேறு மாதிரி அல்லவா அவன் இருப்பான். அதைத்தான் நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன். அலிபாதரை உனக்கு நன்றாக தெரியும் இல்லையா? நன்றாக தெரியும். பல தடவைகள் அவனை நான் பார்த்திருக்கிறேன். சரி, இப்போ 2வது படத்தை பார். இவன் பெயர் அப்துல்லா என்று எண்ணிவிட்டேன். இறந்து கிடப்பவன் அப்துல்லா அல்ல. நான் அப்துல்லாவை பார்த்ததில்லை. நானும் தான். ஆனால் பார்க்காமலே சொல்லுகிறேன். எப்படி முதல் படத்தில் இருப்பவன் அலிபாதர் இல்லையோ அதே போல 2வது படத்தில் இருப்பவன் அப்துல்லா இல்லை. அப்போது 3வது மனிதன்? அவனும் ஜூங்கர் இல்லை. ஜூங்கரை நீ நேரில் பார்த்திருக்கிறாயா? இல்லை. அதே போல 4வது மனிதன் முகமது இல்லை. எனக்கு ஒன்றுமே புரியலை. எனக்கு புரியுது. நான் தேடி சென்ற 4 மனிதர்களும் மிக கொடியவர்கள். அவர்களை நான் நேரில் கண்டால் உடனே நான் அவர்களை சுட்டு தள்ள வேண்டிய நிலை ஏற்படும். அவ்வளவு கொடியவர்கள் அவர்கள். அவர்கள் 4 பேர்களையும் வேறு எவரோ கொலை செய்து விட்டதைப் போல இதுவரையில் நாடகம் நடந்திருக்கிறது. அவர்கள் உடையில் வேறு 4 மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? கொஞ்சம் கூட தெரியவில்லை. நான் தேடி வந்த 4 பேர்களும் இறந்து விட்டார்கள் என்றால் நான் உடனே திரும்பி போய்விடுவேன் அல்லவா? அப்படி நான் திரும்பி போய்விட்டால் அந்த 4 பேர்களும் கெய்ரோவில் தொடர்ந்து இயங்குவது எளிதாக இருக்கும். நான் ஏமாறவில்லை என்று தெரிந்தால் அடுத்தபடியாக அவர்கள் 4 பேர்களும் சேர்ந்து என்னை கொல்ல முயற்சி செய்வார்கள். அந்த 4 பேர்களும் எங்கே இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே தான் உன் காதலி சலீமாவும் ஜாஸ்மினும் இருக்க வேண்டும். அவர்களை பயன்படுத்தி என்னை அவர்கள் அச்சுறுத்த பார்ப்பார்கள். அவர்களை கண்டுபிடிக்க அப்படியென்றால் வழியே இல்லையா? வழி உண்டு, ஆனால் நேரமாகும். வீணாக நாம் நேரத்தை செலவிடுவதை விட அவர்களே நம்மை தேடி வரும் வரையில் காத்திருக்கலாம். பாம்பு புற்றுக்குள்ளே அடைந்து கிடப்பதில்லை. அடைந்து கிடக்க முடியாது. அது பசி எடுத்ததும் எப்படியும் இறை தேட வெளியே வந்துதானே ஆக வேண்டும். காரை விடு ஹோட்டலுக்கு. ஷெரீப் ஒன்றும் பேசவில்லை. காரை கொஞ்சம் மெல்லவே கான்டினென்டல் ஹோட்டலை நோக்கி செலுத்தினான். தமிழ்வாணனை அவன் இறக்கிவிட்டு புறப்பட்டான். மீண்டும் அவருக்கு கார் மாலை 6 மணிக்குத்தான் தேவைப்பட்டது. அவன் கம்பெனியில் கொண்டு போய் காரை விட்டுவிட்டு ஓய்வு பெற எண்ணினான். அவன் காரில் போய் கொண்டிருந்தபோது தன் காருக்கு பின்னால் தன்னை 2 கார்கள் தொடர்ந்து வருவதை பார்த்தான். ஒரு கார் முன்னால் போய் அவன் காரை வழிமறிப்பதைப் போல நின்றது. ஷெரீப் காரை திடீரென்று பிரேக் போட்டு நிறுத்த வேண்டியிருந்தது. பின்னால் மற்றொரு கார் வந்தது. ஷெரீப் காரை இப்படி எடுக்க முடியவில்லை. முன்னால் நின்ற காரிலிருந்து ஒருவன் இறங்கினான். உயரமாக இருந்தான். அவன் கன்னத்தில் கத்தி வெட்டின ஒரு தழும்பு இருந்தது. அவன் ஷெரீஃபின் காரில் முன்னால் அவன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான். அவன் ஷெரீஃபின் காரில் ஏறியதும் முன்னால் நின்ற கார் புறப்பட்டு போய்விட்டது. அதே நேரத்தில் பின்னால் நின்ற கார் கொஞ்சம் பின்னால் போய் திரும்பி வேறு பக்கமாக போய்விட்டது. இது வாடகை கார் இல்லை என்றான் ஷெரீஃப். தெரியும். அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்? இதோ பார், இந்த துப்பாக்கி எந்த நிமிஷமும் வெடிக்கும். மெல்ல காரை ஓட்டு. நாம் இருவரும் பேச வேண்டும். அவன் கையில் சிறிய அழகிய கைத்துப்பாக்கி ஒன்று இருந்தது.
இது விளையாட்டு துப்பாக்கியா, உண்மையான துப்பாக்கியா? சுடட்டுமா? சுட்டால் தெரியும். சலீமா உன் காதலி தானே? ஆமாம், அவள் என் காதலி தான். அதில் என்ன ஐயம்? நீ அவளை உயிருடன் பார்க்க வேண்டுமானால் நான் சொல்லுகிறபடி செய். அவள் இப்போது எங்கே இருக்கிறாள்? எவராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்தில் பாதுகாப்புடன் அவள் இருக்கிறாள். உங்களை நான் எப்படி நம்புவது? காரை அதோ அந்த தொலைபேசி பெட்டியின் பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்து. ஷெரீஃப் காரை மேலே நிறுத்தினான். இறங்கு. ஷெரீஃப் இறங்கினான். பிறகு அந்த மனிதன் இறங்கினான். தொலைபேசி பெட்டிக்குள் வா. அவனை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். தொலைபேசி எடுத்து ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு டயல் செய்தான். அவன் என்ன நம்பருக்கு டயல் செய்தான் என்பது ஷெரீஃபுக்கு தெரியவில்லை. பிறகு தொலைபேசியில் பேச காசை போட்டான். தொலைபேசியில் தொடர்பு கிடைத்ததும், ஜாபர் பேசுகிறேன், சலீமாவை பேசும்படி சொல், இங்கே ஷெரீஃப் காத்திருக்கிறான். சலீமாவின் குரல் தொலைபேசியில் வந்ததும் தொலைபேசியை ஷெரீஃபிடம் கொடுத்தான் ஜாஃபர். ஷெரீஃப் ஹலோ என்றான். ஹலோ, நீங்களா? சலீமா பேசுகிறேன். நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? புது தொலைபேசியிலிருந்து பேசுகிறேன். ஜாஸ்மினும் உன்னோட தான் இருக்காளா? ஆமாம், பாதுகாப்பான இடத்தில் இருக்கோம். இங்கே இருப்பவர்கள். அதற்குள் தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. ஹலோ ஹலோ என்று தொலைபேசியில் கத்தினான். நீ எவ்வளவு கத்தினாலும் கேட்காது. சலீமா இருக்கும் இடத்தை உன்னாலே கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் ஒன்று, நான் சொல்லுகிறபடி செய்தால் உன் சலீமா பாதுகாப்புடன் உன்னிடம் திரும்பி வருவாள். இல்லாவிட்டால் நைல் நதியில் அவள் பிணம் கிடக்கும். கிளியோபாட்ரா காலத்து குத்து கத்திகளை கடையில் வாங்கி சென்ற ஜாபர் நீதானே? ஆமாம். 4 கத்திகள் தானே வாங்கி சென்றாய். சலீமாவை கொல்ல என்ன செய்வாய்? பெண்களை கொல்ல நாங்கள் கத்தியை பயன்படுத்துவது இல்லை. அழகிய மிருதுவான நைலான் கயிறை அதற்கு பயன்படுத்துகிறோம். சரி, காரில் உட்கார்ந்து பேசலாம் வா. இருவரும் வந்தார்கள். காரில் உட்கார்ந்தார்கள். ஜாபர் எந்த நிமிஷமும் அவன் மீது துப்பாக்கியை பயன்படுத்த விழிப்புடன் துப்பாக்கியை கையில் பிடித்திருந்தான். ஜாபர் ஷெரீஃபின் பக்கத்தில் காரில் ஏறி உட்கார்ந்தான். காரை விடு. எங்கே போக வேண்டும்? தனிமையான இடத்துக்கு. இங்கே நீண்ட நேரம் பேச முடியாது. ஷெரீஃப் காரை செலுத்தினான். ஒரு மரத்தடியில் போய் நிறுத்தினான். ஜாபர் அவனை உற்று பார்த்தான். பிறகு கேட்டான், துப்பறியும் தமிழ்வாணன் மீண்டும் உன்னை எப்போது வரும்படி சொன்னார்? மாலை 6 மணிக்கு. அவர் 6 மணிக்கு எங்கே போக போகிறார்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. அவர் விமான நிலையத்துக்கு போய் விமானம் ஏறி கெய்ரோவை விட்டு போகணும். அவர் அப்படி போகாவிட்டால் நீ என்ன செய்யணும்னு தெரியுமா? இது பார், இதை பாதுகாப்பாக வைத்துக்கொள் என்று சொல்லி சிறிய பந்தை போல பழுவான ஒரு பொருளை கொடுத்தான். பிளாஸ்டிக் பொருள் அது. என்ன இது? பிளாஸ்டிக் வெடிகுண்டு. இது எப்போ வெடிக்கும்? இதை காரில் பொருத்திவிடு. எப்படி பொருத்த வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறேன். இன்ஜினில் இதை பொருத்திவிட்டால் மணிக்கு 80 கல் விரைவில் போகும்போது இது வெடிக்கும். இதை இன்ஜினில் பொருத்திவிட்டு நானே காரை ஓட்ட வேண்டுமா? ஆமாம், ஆனால் 60 கல் விரைவுக்குள் காரை செலுத்து. அவர் விமானம் ஏறி போகவில்லை என்றால் திடீரென்று வயிற்று வலி என்று சொல்லிவிட்டு அவரிடம் காரை கொடுத்துவிட்டு நீ காரை விட்டு இறங்கிவிடு. பிறகு அவரே காரை ஓட்டி செல்வார். அவர் 80 கல் விரைவில் காரை ஓட்டி செல்லும்படி செய்ய எனக்கு தெரியும். நான் அதை பார்த்து கொள்வேன். கார் வெடிக்கும், சிதறும். கார் எதனால் வெடித்தது என்பதை கண்டுபிடிக்க முடியாது. தமிழ்வாணன் தப்ப முடியாது. சலீமா உன்னை தேடி வருவாள். ஜாஸ்மின், அவளை பற்றி உனக்கென்ன கவலை? அவள் உன் காதலி இல்லையே என்றான் ஜாபர். பழைய கெய்ரோவின் அமைதியான ஒரு பகுதியில் அந்த பங்களா அமைந்திருந்தது. மிக பெரிய பங்களா. சுற்றிலும் பெரிய தோட்டம். தோட்டத்தில் வேட்டை நாய்கள் அவிழ்த்து விடப்பட்டிருந்தன. பழக்கமில்லாதவர்கள் தோட்டத்தில் நடமாடினால் வேட்டை நாய்கள் அவர்கள் மீது பாய்ந்து அவர்களை கொன்றுவிடும். பங்களாவின் உள்ளே பின்னால் அமைந்திருந்த ஒரு பெரிய அறையில் ஜாஸ்மினும் சலீமாவும் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். பங்களாவின் வெளியே தோட்டத்தில் எப்போதும் 2 காவலாளிகள் கைகளில் துப்பாக்கியுடன் சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள். பங்களாவின் மாடியில் ஒரு உயரமான நாற்காலியில் ஜூங்கர் உட்கார்ந்திருந்தான். அவன் கையில் ஒரு கோப்பையிலே விலை உயர்ந்த மது இருந்தது. அவன் எதிரில் கொஞ்ச தொலைவில் அலிபாதரும் அப்துல்லாவும் முகமதுவும் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களும் மதுவை சுவைத்து பருகி கொண்டிருந்தார்கள். அழகிய அரபு பெண்ணொருத்தி அவர்களுடைய கோப்பைகளிலே மாறி மாறி மதுவை நிரப்பி கொண்டிருந்தாள். அவர்கள் உட்கார்ந்து பேசிய விதத்திலிருந்து ஜூங்கர் தான் அந்த கூட்டத்துக்கு தலைவன் என்று தெரிந்தது. ஜூங்கர் கொஞ்சம் மடி தொண்டையில் பேசினான்.
மதுவை பரிமாறியது போதும் என்று ஜாடை காட்டியதும் அந்த பெண் போய்விட்டாள். யூங்கர் மற்ற மூவரையும் பார்த்து சிரித்தபடி பேசினான். துப்பறியும் நிபுணன் தமிழ்வாணன் ஆற்றல் மிகுந்தவர். அவர் நம்முடைய பெயர்களின் பட்டியலுடன் நியூயார்க்கிலிருந்து புறப்பட்டதும் எனக்கு உடனே செய்தி கிடைத்து விட்டது. நம் நால்வரையும் கண்டுபிடித்து கொள்ள வேண்டும் என்று அவர் புறப்பட்டு வந்தார். அவர் வந்து நம் நால்வரையும் ஒவ்வொருவராக கண்டுபிடித்த போது அவருக்கு முன் நம்மை யாரோ கொலை செய்து விட்டதைப் போல ஒரு நாடகம் நடத்த ஏற்பாடு செய்தேன். நம்முடைய நாடகத்துக்கு குற்றமற்ற 4 மனிதர்கள் இரையானார்கள். அந்த 4 பேர்கள் யார் என்று கேட்டான் அப்துல்லா. ஜாபர் 4 மனிதர்களை கடத்தி வர ஏற்பாடு செய்தான். சுற்றுப்புற ஊரிலிருந்து கெய்ரோவை சுற்றி பார்க்க வந்த மனிதர்களில் 4 பேர்களை எப்படியோ கடத்தி வந்து கொன்றுவிட்டான். இது எவருக்குமே தெரியாது. தமிழ்வாணன் கூட ஏமாந்து விட்டார். அவர் அப்படி உண்மையில் ஏமாந்திருந்தால் அவர் இன்றே விமானத்தில் புறப்பட்டு கெய்ரோவை விட்டு போய்விடுவார். அப்படி அவர் போகவில்லை என்றால் அதற்கு 2 காரணங்கள் இருக்கணும். என்ன காரணங்கள்? கொலை செய்யப்பட்டவர்கள் உண்மையில் தான் தேடி வந்த மனிதர்கள் இல்லை என்பதை தமிழ்வாணன் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். 2வதாக அவர் ஜாஸ்மினை கண்டுபிடிக்க கெய்ரோவில் மேலும் தங்க முடிவு செய்திருக்கலாம். கொலை செய்யப்பட்டவர்கள் போலி மனிதர்கள் என்று தெரிந்துவிட்டால் உண்மையில் அது நமக்கு தோல்விதானே. தோல்வியெல்லாம் கிடையாது. குற்றமற்ற மனிதர்களை கொல்லவும் நமது கூட்டம் அஞ்சாது. அப்படி என்று எதிரி நடுங்குவான் இல்லையா? இந்த கருப்பு கண்ணாடி மனிதர் தமிழ்வாணன் எதற்கும் நடுங்கியதாக தெரியவில்லையே. முதலில் அவர் போலீசாருடன் இதுவரையில் தொடர்பே கொள்ளவில்லையே என்றான் அப்துல்லா. சரி, அடுத்தபடியாக என்ன செய்ய போகிறீர்கள்? ஜாஸ்மினை கொன்றுவிட்டால் என்ன என்றான் முகமது. ஜாஸ்மினை கொல்ல வேண்டிய நிலை இப்போது இல்லை. அவளால் நமக்கு சில வேலைகள் ஆக வேண்டியிருக்கிறது. ஜாஸ்மினை போன்ற பணக்கார பெண்களின் தொடர்பு நமக்கு தேவை. நம்முடைய கூட்டம் பிழைப்பது அவளை போன்ற பணக்காரர்களால் தான். தமிழ்வாணனை விரட்ட முடியவில்லை என்றால் அவரை ஒழித்து கட்டி விட்டால் என்ன, அது முடியாதா என்று கேட்டான் அலிபாதர். ஏன் முடியாது? அதற்காகத்தானே ஜாபரை ஏற்பாடு செய்திருக்கிறேன். இன்று மாலை அவர் புறப்படவில்லை என்றால் அவர் ஓட்டும் காரில் ஒரு வெடிகுண்டை வெடிக்கும்படி சொல்லியிருக்கிறேன். 80 கல் விரைவில் கார் போகும்போது வெடிகுண்டு வெடிக்கும். தமிழ்வாணன் பயன்படுத்தும் கார் வெடித்து சிதறுவதிலிருந்து அவரை எவராலும் காப்பாற்ற முடியாது. இப்படி சொல்லி முடித்து எல்லோரும் வாய்விட்டு சிரித்தார்கள். அவர்கள் மாடியில் மதுவை அருந்தி மகிழ்ச்சியுடன் நேரத்தை கழித்து கொண்டிருந்த அதே நேரத்தில் கீழே அறையில் அடைந்து கிடந்த ஜாஸ்மினும் சலீமாவும் அங்கிருந்து எப்படி தப்புவது என்று சிந்தித்து கொண்டிருந்தார்கள். ஜாஸ்மின் சிகரெட்டு ஒன்றை பற்ற வைத்து கொண்டு ஜன்னல் வெளியே பார்த்தாள். சுற்றிலும் இருந்த தோட்டம் அகன்ற ஒரு காட்டை போல இருந்தது. அவள் புகையை இழுத்து விட்டபடி தோட்டத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். சலீமா கொஞ்சம் தொலைவில் உட்கார்ந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். ஜாஸ்மின், நீ இங்கிருந்து எப்படி தப்புவது என்று சிந்திக்கிறாயா? ஆமாம் என்பதைப் போல தலையை மேலும் கீழும் ஆட்டினாள். இங்கிருந்து தப்புவது எளிதல்ல. இங்கிருந்து கூச்சல் போட்டாலும் வெளியே கேட்காது. வேட்டை நாய்கள் எப்போதும் சுற்றி கொண்டே இருக்கின்றன. இவைகளை பார்ப்பதற்கே அச்சமாக இருக்கிறது. அவைகளை தவிர துப்பாக்கி ஏந்திய மனிதர்கள் வேறு சுற்றுகிறார்கள். ஷெரீஃபிடம் தொலைபேசியில் பேசினேன். எப்படியும் அவர் அந்த துப்பறியும் நிபுணருடன் வந்து நம் இருப்பிடத்தை கண்டுபிடித்து விடுவார். அது வரையில் பொறுத்திருக்க வேண்டியது தான். இந்த கொடியவர்கள் அதற்குள் நம்மை என்ன செய்வார்கள் என்று சொல்ல முடியாது. தமிழ்வாணனையும் ஷெரீஃபையும் பிடிக்க இவர்கள் நம்மை பயன்படுத்த பார்க்கிறார்கள். சலீமா ஜாஸ்மினை உற்று பார்த்தாள். நீ பணக்கார பெண், அழகான பெண். அரபு நாட்டில் உள்ள எந்த இளவரசன் உன்னை பார்த்தாலும் உன்னை விடமாட்டார். உன்னை மணந்து கொள்ள நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு வருவார்கள். நீ எப்படி இந்த கூட்டத்திடம் சிக்கிக்கொண்டாய்? இதோ பார் என்று அவள் தன் 2 கைகளின் மேல் பாகத்தையும் சலீமாவிடம் காட்டினாள். அவள் கைகளில் மிகுந்த ஊசிகள் போடப்பட்டதற்கு அடையாளங்கள் இருந்தது. பிறகு 2 தொடைகளையும் காட்டினால் தொடைகளிலும் அதே மாதிரி ஊசி பல போடப்பட்ட அடையாளங்கள். இதற்காக இவ்வளவு ஊசி யார் போட்டது? யாரும் போடவில்லை, நானே போட்டுக்கொண்டது தான். இந்த உலகம் உனக்கு தெரியாது. கொடியவர்களுடன் தொடர்பு ஏற்பட்டுவிட்டால் இந்த மாதிரியான நிலைமைதான். எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. இஸ்தான்புல்லில் நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தேன். என் தந்தைக்கு ஆண் பிள்ளைகளே இல்லை. அதனால் என்னை அவர் ஒரு ஆண் பிள்ளை மாதிரியே வளர்த்தார். அதாவது என் விருப்பப்படி வாழ என்னை அனுமதித்தார். எனக்காக அவர் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் செலவு செய்ய முன்னேற்பாடுடன் இருந்தார். உன் தந்தையின் பேர் என்ன? மாலிக். அவருக்கு உரிமையுடைய எண்ணெய் கிணறுகள் இஸ்தான்புல்லுக்கு அருகில் இருக்கிறது. ஆகையால் பணத்துக்கு குறைவே இல்லை.
விடுமுறைக்காக நான் கெய்ரோவுக்கு வந்தேன். என் தந்தை அனுமதித்தார். நான் தனியாக எங்கே வேண்டுமானாலும் போய் வரலாம் என்பது என் தந்தையின் ஆசை. கெய்ரோவுக்கு பதில் டோக்கியோ போக விரும்பியிருந்தாலும் அவர் என்னை அனுப்பியிருப்பார். அவ்வளவு என்னை நம்பியிருந்தார். இந்த காலத்தில் பெண்கள் தாம் ஆண்களைப் போல எங்கு வேண்டுமானாலும் போய் சுற்றுகிறார்களே, அதில் என்ன வியப்பு? கெய்ரோவுக்கு வந்ததும் முதல் 4 நாட்கள் வரையில் மிக எளிதாக பொழுது போய்விட்டது. பிறகு பொழுது போகவில்லை. அடிக்கடி நைட் கிளப்புக்கு போகத் தொடங்கினேன். கிளியோபாட்ரா கிளப் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த கிளப்பில் ஒரு இளைஞனை அடிக்கடி நான் கண்டேன். அவன் அழகாக இருந்தான். அவன் பேசுவதில், சிரிப்பதில், பழகுவதில் ஒரு கவர்ச்சி இருந்தது. அவனும் நானும் நீண்ட நாட்கள் பழகியவர்களைப் போல நடந்து கொண்டோம். அவன் பெயர் இஸ்மாயில். இஸ்மாயிலுக்கும் உனக்கும் காதல் ஏற்பட்டு விட்டதா? நட்பு என்று மட்டுமே சொல்ல முடியும், காதல் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் காதல் கொண்டிருந்ததாக மற்றவர்கள் நினைக்கிறார்கள். நாமே ஓட்டி செல்ல வாடகைக்கு ஒரு கார் எடுத்து வைத்திருந்தேன். அதில் சில வேளைகளில் சுற்றுவேன். இஸ்மாயில் ஒரு கார் வைத்திருந்தான். அதில் அவனுடன் சில வேளைகளில் நான் சுற்றுவது உண்டு. இஸ்மாயில் எனக்கு சிகரெட்டு பிடிக்க கற்றுக் கொடுத்தான். அவன் அடிக்கடி சிகரெட்டு பிடிப்பான். ஓ, அதனால்தான் நீ இப்போதும் தொடர்ந்து சிகரெட்டு பிடிக்கிறாயா? இல்லை, அந்த சிகரெட்டு வேறு, இந்த சிகரெட்டு வேறு. அது என்ன சிகரெட்டிலே வேறுபாடு? அவன் கொடுக்கிற சிகரெட்டை பிடித்ததும் உடலில் ஒரு புது கிளர்ச்சி வரும். எங்கேயோ கட்டு கடங்காமல் வானத்தில் பறப்பதை போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். மனதில் ஒரு வகை கிளுகிளுப்பு ஏற்படும். மீண்டும் மீண்டும் அந்த சிகரெட்டை பிடிக்க வேண்டும் என்ற ஆசை அடித்தளத்திலிருந்து பிறக்கும். திடீரென்று ஒரு நாள் இஸ்மாயில் வரவில்லை என்றால் அவ்வளவுதான். வெறி ஊட்டும். அந்த சிகரெட் இல்லாமல் இருக்கவே முடியாது. அதனால் உடனே அவனை நான் தேடி ஓடுவேன். மெய்யாகவா? மெய்யாக அவனை எப்படியாவது எங்கேயாவது கண்டுபிடித்து மீண்டும் அந்த சிகரெட்டை பிடித்தால்தான் மனதில் மகிழ்ச்சி வரும், உள்ளத்தில் உற்சாகம் வரும். ஒரு நாள் அவன் வந்து தன்னிடமிருந்த சிகரெட்டு முழுவதும் தீர்ந்து விட்டது என்று சொல்லி ஒரு மாத்திரையை கொடுத்தான். அந்த மாத்திரையை சாப்பிட்டேன். தொடர்ந்து 12 மணி நேரம் வரையில் பேரின்ப உலகத்தில் இருப்பதைப் போல இருந்தது. இன்ப கனவுகள் பல தொடர்ந்து தோன்றிக்கொண்டே இருந்தன. நம் கண்முன் நடக்காதவைகளெல்லாம் நடப்பன போல உணர்வுகள் உண்டாக்கி கொண்டே இருந்தன. இது 2வது கட்டம். மாத்திரைக்கு அடிமையாகியதும் அது கிடைக்கவில்லை என்று சொல்லி வெள்ளையாக இருக்கும் ஏதோ ஒரு பவுடரை கரைத்து ஊசியில் ஏற்றி என் உடலில் ஏற்றினான். அதை போட்டுக்கொண்டதும் போதையின் அளவு மிகுதியாயிற்று. அமெரிக்காவில் பெண்கள் எல்லாம் இந்த பவுடர் மருந்தை தினமும் உடலில் ஏற்றிக்கொள்ளுகிறார்கள் என்றும் அதனால் தான் அவர்கள் அழகாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி என்னை ஏமாற்றினான். ஒரு வாரத்துக்கு வேண்டிய மருந்தையும் ஒரு புது ஊசியையும் வாங்கி கொடுத்துவிட்டு $100 பணத்தை வாங்கி கொண்டு போய்விட்டான். அதன் பிறகு என்னால் தினமும் அந்த பவுடர் மருந்தை உடலினுள் செலுத்தி கொள்ளாமல் இருக்கவே முடியவில்லை. நானாகவே தினமும் என் உடலில் ஊசி போட்டுக்கொள்ளத் தொடங்கினேன். அதை போட்டுக்கொள்ளவில்லை என்றால் என்னவோ ஆகிவிடும் போல் இருக்கும். அதன் பிறகு இஸ்மாயில் அடிக்கடி என்னை வந்து பார்ப்பதே கிடையாது. வாரத்தில் 1-2 நாட்கள் கிளியோபாட்ரா கிளப்பில் பார்த்து பவுடர் மருந்தை வாங்கி கொண்டு பணத்தை கொடுப்பேன். பவுடர் மருந்தின் விலை ஏறிக்கொண்டே சென்றது. கேட்டால் அது அடிக்கடி கிடைப்பதில்லை என்றான். என்னிடம் இருந்ததெல்லாம் தீர்ந்து விட்டது. பவுடர் மருந்து இல்லாமல் என்னால் வாழவே முடியாத நிலை எனக்கு ஏற்பட்டு விட்டது. அதனால் என்னால் கெய்ரோவை விட்டு வேறு எங்குமே போக முடியவில்லை. மீண்டும் மீண்டும் பணம் கேட்டு எழுதியதால் என் தந்தை என் மீது ஐயம் கொண்டார். நாளடைவில் மெல்ல பணம் அனுப்புவதை நிறுத்தி கொண்டு விட்டார். இறுதியில் என்னை அழைத்து செல்ல அவரே வந்தார். ஆனால் நான் அவரிடம் உண்மையை சொல்ல முடியாமல் தவித்தேன். தப்பி ஓடிவிட்டேன். கெய்ரோவில் அடிக்கடி இடம் மாறி வாழ்ந்து வந்தேன். பணம் இல்லாததால் நகை கடைகளில் திருடினேன். என் தந்தைக்கு தெரிந்த பெரும் பணக்காரர்களின் வீட்டுக்கு சென்று பெண்கள் ஏமாந்திருக்கும் நேரத்தில் அவர்கள் நகைகளை திருடினேன். எவ்வளவு இரக்கத்திற்குரிய நிலைக்கு நீ ஆளாகிவிட்டாய். வேறே வழி? இஸ்மாயில் இந்த கொடிய கூட்டத்தினருள் ஒருவன். இவனைப் போல இந்த கூட்டத்தில் மிகுந்த பேர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் என்னைப் போல பணக்கார பெண்களை அடிமையாக்கி பணம் பறித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் பணம் தீர்ந்து போனால் திருடும்படி செய்கிறார்கள். பணக்கார ஆண் பிள்ளைகளை தம் வயப்படுத்த அழகிய பெண்களை பயன்படுத்துகிறார்கள். வெறி பொருட்களுக்கு அடிமையாகிவிட்ட ஆண்கள் பலர் ஒன்று சேர்ந்து பேங்குகளை கொள்ளையடிக்கிறார்கள். எல்லா பணமும் கொள்ளை கூட்ட தலைமைக்கு போய் சேருகிறது. ஐயோ, எவ்வளவு பெரிய அச்சம் கொடுக்கிற உண்மையை பேசுகிறாய். இன்னும் இருக்கிறது. என்னை போல சிக்கிய பெண்கள் பணம் தேவைப்படும் போது பணக்கார ஆண்களை மயக்கி பிக் பாக்கெட் அடிக்கிறார்கள். விலை பெண்களாக மாறுகிறார்கள். கடைகளில் போய் விலை உயர்ந்த பொருட்களை திருடுகிறார்கள். திரைப்படத்தில் நடக்கும் நிகழ்ச்சி போல இருக்கிறது.
திரைப்படத்தில் கூட இவற்றையெல்லாம் அப்படியே காட்ட முடியாது. பணக்கார பெண்களுக்கு அடுத்தபடியாக அழகிய பெண்களை பயன்படுத்துகிறார்கள். அழகிய பெண்கள் எங்கே போனாலும் தாங்கள் நினைத்ததை அவர்களால் நிறுத்த முடியும் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த அழகிய பெண்கள் வெளிநாடுகளிலிருந்து வரும் ஆண்களை மடக்குகிறார்கள், மயக்குகிறார்கள். பணம் பறிப்பதில் இந்த அழகிகளுக்கு இருக்கும் பயிற்சி வேறு யாருக்குமே கிடையாது. இவர்களிடமிருந்து தப்ப முடியாதா? தப்ப முயன்றதால் தானே இப்போது நான் இடரில் சிக்கியிருக்கிறேன். இந்த கொடியவர்கள் வலையிலிருந்து தப்ப முயன்றால் உடனே தப்ப முயன்றவர்களை ஈவு இரக்கமின்றி கொன்று விடுவார்கள். தப்புகிறவர்களின் பிணங்களெல்லாம் புனிதமான நைல் நதியில் மிதக்கிறது. இப்போது உனக்கு வெறியூட்டும் பொருள் எதுவும் தேவையில்லையா? தேவையில்லை. மிகவும் முயற்சி மேற்கொண்டு மிகவும் துன்பம் கொண்டு அந்த கொடிய பழக்கத்திலிருந்து நான் மீண்டு விட்டேன். எப்படி? கெய்ரோவிலிருந்து இஸ்தான்புல்லுக்கு நான் திரும்பாததை கண்டு என் தந்தை துன்பம் மிக கொண்டார். அடிக்கடி பணம் கேட்டதால் நான் ஏதோ தவறான பாதையில் போகிறேன் என்பதை அவர் உணர்ந்தார். ஆகையால் அவர் இஸ்தான்புல்லில் என்னை காப்பாற்றி கொண்டு வர ஒரு மனிதனை அனுப்பினார். அந்த மனிதர் எப்படியோ என்னை கண்டுபிடித்து என் நிலைமையை புரிந்து கொண்டான். என்னை இந்த கொடிய பழக்கத்திலிருந்து காப்பாற்ற ஒரு பெரிய டாக்டரின் மருத்துவமனையில் சேர்த்து விட்டான். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபோது எனக்கு வெறி பிடித்துவிடும் போல் இருந்தது. அந்த டாக்டர் ஒரு நிபுணர். என் தந்தையிடமிருந்து பெரும் பணம் வாங்கி கொண்டு என்னை அவர் முற்றிலும் குணம் பெற்றவளாக ஆக்கிவிட்டார். அதற்கு பிறகும் நான் மறைந்து வாழ வேண்டி இருந்தது. இவங்களின் ஆட்கள் நான் மருத்துவமனையில் இருப்பதை தெரிந்து கொண்டு என்னை கொல்லும் முயற்சியில் இறங்கினார்கள். மருத்துவமனையிலிருந்து நான் தப்பி ஓடினேன். கொஞ்ச நாட்கள் மறைந்து வாழ்ந்தேன். நான் இஸ்தான்புலுக்கு திரும்பினால் பகைவர்கள் என்னை எளிதில் கண்டுபிடித்து விடுவார்கள் என்று எண்ணி இங்கேயே இருந்தேன். என்னை காப்பாற்ற வந்த மனிதன் என்ன ஆனான் என்பது தெரியவில்லை. அவனை மீண்டும் காண வேண்டும். என் தந்தைக்கு செய்தி அனுப்ப வேண்டும் என்பதற்காக 1-2 நாட்கள் கிளியோபாட்ரா கிளப்புக்கு போனேன். அவனை அங்கே காண முடியவில்லை. என்னுடைய புதிய முகவரியை கிளியோபாட்ரா கிளப்பில் மட்டும் சொல்லி வைத்திருந்தேன். அதன் விளைவாக தமிழ்வாணன் என்னை தேடி வந்தார். அவரை தொடர்ந்து வந்த ஜூங்கர் ஆட்கள் மிஷின் துப்பாக்கியால் என்னை சுட பார்த்தார்கள். தமிழ்வாணன் என்னை காப்பாற்றி உன்னிடம் கொண்டு வந்து விட்டார். இப்போது நாம் இருவரும் இங்கே சிக்கி இருக்கிறோம். ஜூங்கரின் கூட்டத்தினர் நம்மை பாதுகாப்புடன் வைத்திருப்பதால் இப்போது வேறு ஏதோ திட்டம் தீட்டுகிறார்கள் என்று எண்ணுகிறேன். இல்லாவிட்டால் நம்மை இவர்கள் எப்போதோ கொன்று விட்டிருப்பார்கள். அவர்கள் திட்டம் என்ன என்பது தெரியவில்லை. தமிழ்வாணனை இங்கே அனுப்பியது யார்? உன்னுடைய அப்பாவா? எனக்கு தெரியாது. நாம் எப்படியாவது இங்கிருந்து தப்பி சென்றாக வேண்டும். இன்று இரவு நாம் இங்கிருந்து தப்பி செல்லாவிட்டால் அப்புறம் இவர்களிடமிருந்து நம்மால் என்றைக்குமே தப்பிக்கவே முடியாது. எப்படி தப்பி செல்வது? ஒரு திட்டம் இருக்கிறது, கேள் என்றாள் ரகசியமாக சலீமா. கான்டினென்டல் ஓட்டலில் தன் அறையில் வெளியே புறப்பட முன்னேற்பாடுடன் இருந்தார் தமிழ்வாணன். அப்போது தொலைபேசி மணி ஒலித்தது. அவர் ஸ்கார்ஃபை சரி செய்தபடி தொலைபேசி எடுத்தார். ஹலோ சார், நான் ஷெரீஃப் பேசுகிறேன். ஓட்டலின் வரவேற்பு கூட்டத்திலிருந்து ஷெரீஃப் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினான். காரை கொண்டு வந்து விட்டாயா? ஆமாம், ஓட்டலின் வெளியே காருடன் காத்திருக்கிறேன். இதோ வந்துவிட்டேன். அவர் தொலைபேசியை வைத்துவிட்டு புறப்பட்டார். கீழே வந்தால் ஷெரீஃபை பார்த்தார். ஷெரீஃபின் முகம் வாடி இருந்தது. என்ன ஷெரீஃப், சலீமாவை கண்டுபிடிக்க முடியவில்லையே என்ற துன்பமா? அது ஒரு துன்பம்தானா சார்? வேறு என்ன? தாங்க முடியாத வயிற்று வலி எனக்கு. என்னால் காரை ஓட்ட முடியுமா என்பதே தெரியவில்லை. சரி, டாக்டரிடம் அழைத்து போகிறேன், வா. வயிற்று வலி என்றால் உடனே அதை பார்க்க வேண்டாமா? டாக்டர்கிட்ட வேண்டாம். ஏன்? எனக்கு தெரிந்த வைத்தியர் ஒருவர் இருக்கிறார். அவரிடம் உடலை காட்டிக்கொள்ளுகிறேன். அவர் மருந்து கொடுத்தால் சரியாகிவிடும். சரி, அப்படியானால் நீ புறப்படு, சாவியை கொடு என்று சொன்னார். காரின் சாவியை அவர் வாங்கி கொண்டார். அவரிடம் $10 நோட்டு ஒன்றை கொடுத்து, இதை வைத்துக்கொள், ஒரு வாடகை காரை பிடித்து வைத்தியரிடம் போ என்றார். உடல் நலம் பெற்றதும் காலையில் 8 மணிக்கு வா. ஆகட்டும். சலீமாவை பற்றி கவலைப்படாதே. ஆகட்டும் சார். தமிழ்வாணன் டயோட்டா காரை நோக்கி விரைந்து சென்றார். அவர் காரில் ஏறினார். உட்கார்ந்ததும் சாவியை போட்டு காரை கிளப்பினார். கார் கங்காருவை போல குதித்து கொண்டு புறப்பட்டது. எடுத்தவுடனே அவ்வளவு விரைவு. கார் விரைந்து போய்கொண்டிருந்தது. அவர் மனம் சிந்தனையுள் குதித்தது. காரில் இருந்த டேப் ரெக்கார்டரை போட்டார். இனிய மேல்நாட்டு இசை வந்தது.
அவர் கெய்ரோவுக்கு வந்த பிறகு இதுவரை 4 கொலைகள் நடந்திருக்கிறது. இதுவரை அந்த 4 பேருடைய பிணங்களையும் போலீசார் கண்டுபிடிக்கவில்லை. அப்படியானால் அந்த 4 பிணங்களுக்கும் காரணமாக இருந்தவர்கள் மறைந்து விட்டார்களா? அப்படித்தான் இருக்க வேண்டும். இப்போது தமிழ்வாணன் போலீசாரிடம் போய் கொலைகளை பற்றி சொல்ல விரும்பவில்லை. அவர் போலீசாரிடம் போனால் அவர்களால் இப்போது பிணங்களை கண்டுபிடிக்க முடியாது. அவர் டாங்கோ கிளப்புக்கு மீண்டும் போக விரும்பினார். கிளப்பில் பரிமாறும் பெண்தானே அவருக்கு அல்லிபாதரின் இருப்பிடத்தை சொன்னாள். அவன் முகவரியை கொடுத்ததுடன் பகைவர்களிடம் அவரை பற்றி சொல்லி இருக்கிறாள். அதனால்தான் 2 பேர்கள் அவரை கடத்தி போய் அல்லிபாதரின் வீட்டில் முன்னாலேயே விட்டுவிட்டு மறைந்து விட்டார்கள். அவரை கடத்தி சென்ற அந்த 2 மனிதர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து கிளப்பில் பரிமாறும் அந்த பெண்ணை கேட்டு பார்த்து விடுவது என்று முடிவு செய்தார். அவர்களை கேட்டால் சில உண்மைகள் தெரியும். பகைவர்களிடம் மறைவிடம் எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியும் என்று எண்ணினார். கார் 50 கல் விரைவிலேயே போய்க் கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு கார் பின்னால் இருந்து காதை பிளக்கும் வகையில் ஹார்ன் அடித்து கொண்டு வந்தது. ஆரவாரமான கார், மிகப்பெரிய கார். அந்த கார் தமிழ்வாணன் காரை முந்தியது. அப்போது அவர் காரை ஒரு இடித்தது. இழுத்துவிட்டு பறந்தது. மெல்ல போகும் ஒருவனை விரைந்து செல்லும் ஒருவன் பின்னால் இருந்து ஓடி வந்து தலையில் தட்டிவிட்டு பறப்பதை போல் இருந்தது அது. தமிழ்வாணன் உற்று பார்த்தார். காரை ஓட்டி சென்றது ஒரு பெண். கவர்ந்தெழுக்கும் கண் இளமையின் துடிப்பு அவள் உடலிலே நடனமிட்டது. தமிழ்வாணன் தன் காரை விரைவுபடுத்தினார். கார் பறந்தது. வேண்டுமென்றே முந்தி செல்லுகிறவர்களை தமிழ்வாணனுக்கு பிடிக்காது. இந்த பெண் வேண்டுமென்றே முந்தி செல்வதுடன் இல்லாமல் காரை வேறு உரசி விட்டு பொருட்படுத்தாதவளாக தன் தலையை வேறு ஆட்டிவிட்டு சென்றது அவருக்கு அவள் விட்ட சவால் போல் இருந்தது. டொயோட்டா பறந்தது. 60, 70, 80. முன்னால் சென்ற கார் 100 கல் விரைவில் பறந்தது. தமிழ்வாணன் கார் கொஞ்ச நேரம் 80 கல் விரைவிலேயே சென்றது. பிறகு திடீரென்று 90, 100, 120 உள்ளிருந்த வெடி என்ன ஆயிற்று? 80 கல் விரைவிலேயே அது வெடித்து சிதறி இருக்க வேண்டுமே. அது பற்றி தமிழ்வாணனுக்கு எதுவுமே தெரியாது. தமிழ்வாணன் கார் அந்த பெண்ணுடைய காரை முந்தி சென்றது. முந்தி சென்றதும் அவள் மிகவும் துக்கம் கொண்டாள். அவள் தோல்வியை ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை. அவள் எங்கெல்லாமோ சுற்றி கொண்டு சென்றாள். நைல் கிளப்பின் முன் வந்தாள். காரை நிறுத்தினாள். புகழ்பெற்ற நைட் கிளப்புகளில் நைல் கிளப்பும் ஒன்று. அவள் காரை விட்டு இறங்கியதும் விரைந்து உள்ளே கிளப்புக்குள் ஓடிவிட்டாள். தமிழ்வாணன் காரை நிறுத்தினார். இறங்கி கொஞ்சமும் விரைவு கொள்ளவில்லை. அவரும் அந்த கிளப்புக்குள் சென்றார். அந்த பெண் எங்கே போனாள்? அந்த பெண் சூதாட்டங்கள் நிறைந்த பகுதிக்கு போனாள். தமிழ்வாணன் தொடர்ந்தார். அவர் வந்ததை பார்க்காதவளைப் போல போனாள். ஒரு இடத்தில் சுழலும் எந்திரத்தை வைத்து எண்களின் மீது பெரும் பணம் வைத்து விளையாடி கொண்டிருந்தார்கள். எந்திரத்தின் முகப்பிலே சதுரங்களாக கட்டங்கள் வரையப்பட்டு ஒவ்வொரு எண் எழுதப்பட்டிருந்தது. ஒவ்வொரு எண்ணின் மீதும் சுற்றி நின்றவர்கள் பணம் கட்டினார்கள். ஆயிரக்கணக்கான டாலர்கள் புழங்கின. பெரும் பணம். எந்திரத்தை சுற்றிவிட்டதும் அதன் முன் ஏதாவது ஒரு எண்ணுக்கு நேராக வந்து நிற்கும். அந்த எண்ணு எது குறிக்கிறதோ அந்த எண்ணின் மீது பணம் கட்டியவர்களுக்கு பெரும் பணம் கிடைக்கும். மற்றவர்கள் தலைமேல் கை வைத்து கொள்ள வேண்டியதுதான். அந்த பெண் ஒரு மேஜையின் பக்கத்தில் சென்றபோது பெரும் பணத்தை இழந்துவிட்ட ஒருவன் தோல்வியுடன் எழுந்து போய்விட்டான். அந்த இடத்தில் போய் அவள் உட்கார்ந்தாள். கைப்பையிலிருந்து கற்றையாக நோட்டுகளை எடுத்து வைத்து கொண்டு உட்கார்ந்தாள். ஆடினாள். 2, 3 தடவையிலேயே அவளிடமிருந்த அவ்வளவு பணத்தையும் இழந்து விட்டாள். கைப்பையில் காசு இல்லை. அவள் முகத்தில் அச்சம். தமிழ்வாணன் அவள் பின்னால் போய் நின்றார். நின்று அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் திரும்பி இப்படியும் அப்படியுமாக பார்த்தாள். நைல் கிளப்பின் பொறுப்பாளர் சுருட்டை பிடித்தபடி மேற்பார்வையிட்டு கொண்டு வந்தார். அவரை சாடை காட்டி அவரை தன் பக்கத்தில் வரும்படி சொன்னாள். அவர் அவளுக்கு பக்கத்தில் வந்ததும் $1000 கடன் கொடுக்கிறீர்களா என்றாள். ஜீனத், இந்த கிளப்புக்கு நீ ஏற்கனவே பெரும் பணம் தர வேண்டியது இருக்கிறது. இப்போது உனக்கு $1000 கொடுத்தால் என் வேலை போய்விடும் என்றார் அவர். அவளுக்கு வெட்கம், ஏமாற்றம். அவளிடம் பணம் இல்லை என்பதால் இனிமேல் அவளை எந்த கிளப்புக்குள்ளும் நுழைய விட மாட்டார்கள். எந்த விதமான சூதாட்டத்திலும் சேர்க்க மாட்டார்கள். அவள் என்ன சொல்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டு இருந்தபோது, துன்பம் கொள்ளாதே ஜீனத், நீ தொடர்ந்து ஆடு, உனக்கு இல்லாத பணமா என்றார் பின்னால் இருந்த தமிழ்வாணன். அவர் தன்னுடைய கால் சட்டையின் பின்பக்க பர்சிலிருந்து கற்றையாக டாலர் நோட்டுகளை எடுத்து அவள் முன் போட்டார். எல்லார் கண்களும் வியப்புடன் அவரை பார்த்தன. அவர் பர்ஸை பார்த்தன. ஜீனத் மிக வெட்கத்துடன் தமிழ்வாணனை பார்த்தாள். உடனே அவள் விரைந்து சீட்டுகளை எடுத்தாள், குலுக்கி போட்டாள். இப்போது வாய்ப்பு அவள் பக்கம்.
10 நிமிடங்களில் அவள் பெரும் பணத்தை பெற்றாள். அவள் வெற்றியுடன் திரும்பி தமிழ்வாணனை பார்த்தது போதுமா, பணத்தை அள்ளிக்கொண்டு வெளியேறு என்று கண்களாலேயே அறிவிப்பு விடுத்தார் தமிழ்வாணன். அவள் விரைந்து கிளப்பின் பொறுப்பாளரை இறங்கினாள். கிளப்புக்கு நான் எவ்வளவு பணம் தர வேண்டும்? $5000. பொருளாளரிடம் கொடுத்துவிடு. எனக்கு நேரமில்லை, பொருளாளரிடம் நீங்களே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அவள் பணத்தை அவர் கையில் திணித்தாள். புறப்பட்டாள். அவளை தமிழ்வாணன் தொடர்ந்தார். நீங்கள் இல்லாவிட்டால் என் மானம் போயிருக்கும். இதோ உங்கள் $1000. வட்டி வேண்டுமா? அவள் $1000 எடுத்து கொடுத்தாள். வட்டி வேண்டாம், உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும். $1000 மட்டும் வாங்கி கொண்டார். வெளியே போய் பேசலாம். என் காரிலா உன்னுடைய காரிலா? உங்கள் காரில்தான். இருவரும் டயோட்டாவை நெருங்கினார்கள். அவள் மிகவும் பழக்கப்பட்டவளைப் போல முன் இடத்தில் உட்கார்ந்தாள். உரிமையுடன் உட்கார்ந்தாள். தமிழ்வாணன் காரை கிளப்பினான். கார் விரைந்து போய்கொண்டிருந்தது. சீட்டாட்டத்தில் பணத்தை இழக்கவா நீ அவ்வளவு விரைவாக காரில் வந்தாய்? வேண்டுமென்றே என் காரை இடித்துவிட்டு வந்தாயே. உங்கள் பெயர் தமிழ்வாணன் இல்லையா? ஆமாம். நீங்கள் துப்பறியும் நிபுணர் தானே? ஆமாம். அதில் என்ன ஐயம்? அப்படியானால் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இறந்திருக்க வேண்டுமே. நீங்கள் இப்போது எப்படி உயிருடன் இருக்கிறீர்கள்? வியப்பாக இருக்கிறது. ஏன் அப்படி சொல்லுகிறாய்? காரணம் இருக்கிறது. என்னை அனுப்பிய மனிதன் உங்கள் காரை தொடர்ந்து போகும்படி சொன்னான். அப்படியா? உன்னை அனுப்பியவன் யார்? ஜாபர். இல்லை, எனக்கு தெரியாது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியாது. தமிழ்வாணருக்கு ஜாபர் பெயர் நினைவில் வராமல் இல்லை. கத்திகள் விற்கும் கடையில் கிளியோபாட்ரா காலத்து கத்திகளை வாங்கி சென்றவன் பெயர் ஜாபர் என்பது அவருக்கு தெரியும். அவன் போலி முகவரியை அல்லவா கொடுத்துவிட்டு போயிருந்தான். ஜாபர் என்ன சொல்லி அனுப்பினான் உன்னிடம்? காண்டினென்டல் ஹோட்டலிலிருந்து நீங்கள் புறப்பட்டதும் உங்கள் காரை தொடர்ந்து போகும்படி சொன்னான். காரில் காரோட்டி இல்லாமல் நீங்களே காரை ஓட்டி சென்றால் உங்கள் காரை முந்தி கொண்டு போய் வேண்டுமென்றே போட்டியை கிளப்பி விடுவது போல கிளப்பி விட வேண்டும் என்று சொன்னான். ஏன் அப்படி சொன்னான்? 80 கல் விரைவை உங்கள் கார் தொட்டதும் உங்கள் காரில் இருக்கும் வெடி வெடிக்கும் என்றான். ஆனால் உங்கள் கார் 100 கல் விரைவுக்கு மேலே விரைந்து வந்த பிறகும் கூட காருக்கு ஒன்றுமே ஆகவில்லையே. வியப்பாக இருக்கிறது. தமிழ்வாணன் உடனே காரை ஒரு ஓரமாக நிறுத்தினார். அப்படியானால் இந்த காரில் வெடியை வைத்தது என் காரோட்டி ஷெரீஃபுக்கு தெரியும் என்று சொல். அவனை அச்சுறுத்தி தான் வெடியை வைக்கும்படி சொல்லி இருக்கிறான். ஷெரீஃப் ஒத்துழைக்க முடியாது என்றால் அவன் காதலிக்கு ஆபத்து ஏற்படும் என்று ஷெரீஃபை ஜாபர் அச்சுறுத்தி இருக்கிறான். ஆகையால் ஷெரீஃப் வெடியை வைத்துவிட்டு தன் உடலுக்கு சரியில்லை என்று சொல்லி தப்பித்து போய்விட்டான். தமிழ்வாணன் காரின் பேனட்டை திறந்தார். அவரிடம் எப்போதும் ஒரு சிறிய மீன் பொறி விளக்கு இருக்கும். அதை பொருத்தி காருக்குள் பார்த்தார். அவளும் இறங்கி வந்து பார்த்தாள். என்ஜினில் எந்த வெடியும் இல்லை. ஷெரீஃப் வெடியை வைக்கவில்லை என்றார் தமிழ்வாணன். அதானே பார்த்தேன். இல்லாவிட்டால் கார் 80 கல் விரைவாக தொட்டதுமே வெடித்து சிதறி இருக்குமே. இப்போது இந்த உண்மையை ஏன் என்னிடம் சொன்னாய்? நீங்கள் எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செய்திருக்கிறீர்கள். நீங்கள் எனக்கு $1000 பணம் கொடுத்திருக்காவிட்டால் என் மானம் போயிருக்கும். என்னால் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லை என்ற பெயரும் பரவும். எவரும் என்னை நம்ப மாட்டார்கள். சூதாட்டங்களில் சேர்க்க மாட்டார்கள். எந்த கிளப்புக்கும் போக முடியாது. அப்போது ஜாபரின் கையாளில் நீயும் உறுத்தியா? அதில் என்ன ஐயம்? என்னை போல மிகுந்த பேர்கள் அந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். சரி, காரில் ஏறு. அவர் காரில் வந்து உட்கார்ந்தார். அவளும் காரில் வந்து உட்கார்ந்தாள். அவர் மனம் சில வினாடிகள் ஷெரீஃபை பற்றி சிந்தித்தது. ஜாபரின் கட்டளையையும் மீறி ஷெரீஃப் காரில் வெடியை வைக்கவில்லை. தமிழ்வாணன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதை அவன் விரும்பவில்லை. ஆனால் இதனால் அவனுக்கும் அவன் காதலி சலீமாவுக்கும் எந்த நேரத்திலும் ஆபத்து ஏற்படலாம். அவனையும் அவன் காதலியையும் காப்பாற்ற வேண்டும். ஷெரீஃபின் காதலி சலீமாவும் ஜாஸ்மினும் எங்கேயோ சிறைப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இருக்கும் இடத்தை உன்னால் காட்ட முடியுமா? என்னால் முடியும். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் இருக்கும் இடம் இடர் மிகுந்த இடம். அங்கேதான் எங்கள் கூட்டத்தின் தலைவர் இருக்கிறார். உங்கள் கூட்டத்தின் தலைவர் யார்? எங்கள் கூட்டத்தின் தலைவர் ஜூங்கர். அவர் இருக்கும் இடத்துக்கு என்னை அழைத்துப்போ. எந்த பக்கம் காரை விட வேண்டும்? நேராக போங்க, நான் சொல்கிறேன். இன்னும் அரை மணி நேரத்தில் ஜூங்கரை நீங்கள் நேரில் பார்க்கலாம். அவர் காரை செலுத்தினார். ஜீனத்தின் மனதில் உருவான திட்டம் என்ன என்பதை தமிழ்வாணன் உணரவில்லை. அவள் பேச்சை நம்பி அவர் பேரிடரை நோக்கி போய்கொண்டிருந்தார். ஜாஸ்மினும் சலீமாவும் நல்ல வாய்ப்பை எதிர்பார்த்து உட்கார்ந்திருந்தார்கள். பணிப்பெண் அவர்களுக்கு இரவு உணவை வைத்துவிட்டு போக வந்தாள்.
அவள் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து பலகார தட்டுகளை வைத்துவிட்டு திரும்பிய போது எதிர்பாராத விதமாக ஜாஸ்மின் அவள் மீது பாய்ந்தாள். அவள் பணிப்பெண்ணை இறுக்கி பிடித்ததும் சலிமா தன்னிடமிருந்த கைக்குட்டையால் பணிப்பெண்ணின் வாயை பொத்தினாள். பணிப்பெண் நினைவிழந்தாள். ஜாஸ்மினும் சலீமாவும் பணிப்பெண் அணிந்திருந்த உடையாலேயே அவளை கட்டி போட்டார்கள். அவள் பைஜாமாவும் சட்டையும் அணிந்து கழுத்தில் நீண்ட துண்டு ஒன்றையும் அணிந்திருந்தாள். அந்த துண்டினால் அவள் கைகளையும் கால்களையும் கட்டி போட்டார்கள். ஜாஸ்மினும் சலீமாவும் உடனே அறைவுக்கு வெளியே வந்தார்கள். பணிப்பெண்ணை உள்ளேயே போட்டு கதவை சாத்தினார்கள். அடுத்தபடியாக மேலே போவோம். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது. நான் முதல்ல போகிறேன், நீ என் பின்னாலே வா. ஆகட்டும். முதலில் சலீமா நடந்தாள். அவள் பின்னால் ஜாஸ்மின் நடந்தாள். இருவரும் மெல்ல படிகளில் இறங்கினார்கள். அப்போது மேலே சிரிப்பொலி கேட்டது. சலீமா நின்றாள், ஜாஸ்மினும் நின்றாள். மதுவை அருந்தி கொண்டு எக்காலம் முடிக்கிறார்கள் என்றாள் சலீமா. அவர்கள் நம்மை பார்த்தால் சும்மா விட மாட்டார்களே. எப்படியாவது அவர்களிடமில்ல துப்பாக்கிகளில் ஒன்றை பறித்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த துப்பாக்கி முனையில் அவர்களை அச்சுறுத்த வேண்டும். அச்சுறுத்தி நாம் வெளியே சென்று தப்பிவிட வேண்டும். உன் துணிவை பாராட்டுகிறேன். முதல்ல முயற்சி செய்வோம். இருவரும் மெல்ல நடந்தார்கள். மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்தார்கள். மேலே சென்றார்கள். இந்த நேரத்துக்குள் துப்பறியும் நிபுணர் தமிழ்வாணன் காரில் இருக்கும் வெடி வெடித்தவர் தூள் தூளாகி இருக்க வேண்டும் என்றார் ஜூங்கர். இன்னும் ஜாபரிடமிருந்து செய்தி வரவில்லையே. எந்த நேரத்திலும் செய்தி வரலாம், காத்திருப்போம் என்றான் அப்துல்லா. அவர்கள் இப்படி பேசிக்கொண்டு இருக்கும்போது வெளியே வேட்டை நாய்கள் குரைக்கும் ஓசை கேட்டது. அதைத் தொடர்ந்து ஒரு கார் வந்து நிற்கும் ஓசை கேட்டது. ஜாஸ்மினும் சலீமாவும் விரைந்து சென்றார்கள். பக்கத்தில் இருந்த அறைக்குள் ஒளிந்து கொண்டார்கள். ஜாபர் காரில் இருந்து இறங்கினான். உடனே அவன் மாடிக்கு விரைந்தான். ஜூங்கர், ஜாபர் இதோ வந்து விட்டான், நல்ல செய்தி கொண்டு வந்திருப்பான். ஜாபர் வியப்புடன் நின்றான். என்ன ஆயிற்று ஜாபர்? தமிழ்வாணன் தப்பிவிட்டார். தப்பிவிட்டாரா? எப்படி? அவன் முகம் இருண்டது. திட்டப்படி எல்லாம் நடந்தது. ஜீனத்தின் அழகியை தமிழ்வாணனை தொடர்ந்து செல்ல அனுப்பினேன். அவளும் விரைவாக காரை செலுத்தி அவர் காரை ஓவர்டேக் செய்தாள். தமிழ்வாணன் அவளை தொடர்ந்தார். தொடர்ந்தபோது அவர் கார் 100 கைல் விரைவுக்கு மேலே சென்றது. ஒன்றும் ஆகவில்லையே. வெடிக்கவில்லை இல்லையா? ஆமாம். என்ன ஆகியிருக்கும்? காரோட்டி ஷெரீப் தான் நம்மை ஏமாற்றிவிட்டான். அவனை உடனே கண்டுபிடித்து அவனை கொல்லப் போகிறேன். சினந்தான். அவன் முகம் சிவந்தது. கையில் வெடியுடன் கொண்டு போய் காரை விடுகிறானா என்று நீ தொடர்ந்து சென்று பார்த்திருக்க வேண்டாமா? நீ எவ்வளவு பெரிய தவறை செய்து விட்டாய் என்று சொல்லிக்கொண்டே சட்டென்று துப்பாக்கி எடுத்து ஜாபரை சுட்டு விட்டான் ஜூங்கர். ஒரே ஒரு குண்டுதான் அது பாய்ந்தது. சைலன்சர் பொருத்தப்பட்ட துப்பாக்கி. சோடா மூடியை திறப்பது போல ஓசை வந்தது, அவ்வளவுதான். ஜாபர் நெற்றியில் வட்டமாக ஒரு ஓட்டை, ரத்தம் வெளியே பாய்ந்து வந்தது. அவன் அப்படியே அந்த இடத்திலேயே சாய்ந்தான். இவனை எடுத்து வெளியே போடுங்கள் என்றான் ஜூங்கர். அப்துல்லாவும் முகமதும் ஜாபர் பிணத்தை இழுத்து கொண்டு போய் கீழே போட்டார்கள். அப்துல்லா மெல்ல ஒரு தடவை விசிலடித்தான். தோட்டத்தில் துப்பாக்கிகளுடன் காவல் காத்திருந்த 2 காவலாளிகள் விரைந்து வந்தார்கள். இந்த பிணத்தை கொண்டு போங்க, கொண்டு போய் தோட்டத்தில் போய் புதைங்க என்றான் அப்துல்லா. அவர்கள் இருவரும் பிணத்தை இழுத்து சென்றார்கள். அப்துல்லாவும் முகமதும் மாடிக்கு திரும்பி சென்றார்கள். அப்போது வாசலில் மற்றொரு கார் வந்து நின்றது. டொயோட்டா கார். தமிழ்வாணனும் ஜீனத்தும் அந்த காரில் இருந்தார்கள். ஜீனத் தன் கைப்பையில் இருந்த துப்பாக்கி எடுத்து தமிழ்வாணன் இடுப்பில் செருக்கினாள். மெல்ல இறங்குங்கள், இப்போது நாம் வரவேண்டிய இடத்துக்கு வந்துவிட்டோம். தமிழ்வாணன் சிரித்தார். வேட்டை நாய்கள் பாயுமே என்றார் அவர். பாயாது என்று சொல்லிவிட்டு அவள் அரபு மொழியில் ஏதோ சொன்னாள். வேட்டை நாய்கள் ஓடிவிட்டன, மறைந்து விட்டன. இப்போது இறங்கலாம். அவர் இறங்கினார். அவர் பின்னாலேயே அவள் அவர் மீது சாய்ந்தபடி இறங்கினாள். மேலே போகலாம். உன் நண்பர்கள் மேலேதான் இருக்கிறார்களா? ஆமாம். தமிழ்வாணன் மெல்ல மாடியில் ஏறினார். ஜீனத் தன் துப்பாக்கி முனையில் தமிழ்வாணனை கடத்தி கொண்டு போவதை ஜாஸ்மினும் சலீமாவும் பார்த்து துடிக்கிட்டு போனார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்புதான் ஜூங்கர் ஜாபரை சுட்டு கொன்றதை அவர்கள் மறைந்திருந்து பார்த்து தாக்குதல் பெற்றிருந்தார்கள். ஈவு இரக்கமின்றி ஜாபரை கொன்றதை பார்த்ததும் அவர்களுக்கும் அதே முடிவு ஏற்படும் என்று அஞ்சினார்கள். இந்த நேரத்தில் தமிழ்வாணனை ஜீனத் துப்பாக்கி முனையில் கடத்தி கொண்டு வருவதை பார்த்ததும் வெலவெலத்து போனார்கள். சலீமாவும் ஜாஸ்மினும் ஒளிந்திருந்து தன்னை பார்ப்பதை தமிழ்வாணன் கவனித்து விட்டார். அவர்கள் பாதுகாப்புடன் இருக்கிறார்கள் என்பது தெரிந்ததும் அவருக்கு மகிழ்ச்சி.
அவர்களை ஜீனத்து பார்த்துவிடக்கூடாது என்று அவள் பார்வை அவர்கள் பக்கம் போகாமல் அவள் பார்வையை அவர் கொஞ்சம் மறைத்தார். தமிழ்வாணன் மாடியில் இருந்த கூடத்தை அடைந்ததும் அப்படியே நின்றார். அவர் பின்னால் அவர் முதுகில் துப்பாக்கியை அழுத்தபடி ஜீனத்து நின்றாள். ஜூங்கரும் மற்றவர்களும் அப்படியே சில வினாடிகள் ஒன்றும் புரியாமல் விழிப்புடன் பார்த்தார்கள். தமிழ்வாணனை உற்று பார்த்த ஜூங்கர், யாரது? துப்பறியும் மேதை தமிழ்வாணனா? என்னால் நம்பவே முடியவில்லை. ஆகா, இறுதியில் ஜீனத்தல்லவா தமிழ்வாணனை கடத்தி கொண்டு வந்திருக்கிறாள். ஒரு பெண்ணின் வலையில் தமிழ்வாணன் சிக்குவார் என்று எவரும் எதிர்பார்க்கவில்லை என்றான் முகமது. 4 பேர்களையும் மாறி மாறி பார்த்தார் தமிழ்வாணன். உங்கள் 4வரையும் ஒரே இடத்தில் கண்டதில் எனக்கு மகிழ்ச்சி. உங்களை தேடி ஒவ்வொரு இடமாக பார்த்து நான் ஏமாற்றமடைந்தேன். நீங்கள் 4 பேர்களும் வரிசையாக கொலை செய்யப்பட்டு விட்டதாக நான் நினைத்து விட்டேன். அப்படியா? உங்களை நான் நம்பவில்லை. நாங்கள் 4வரும் கொலை செய்யப்பட்டதாக நினைத்திருந்தால் உடனே நீங்கள் விமானத்தில் ஏறி போய் சேர்ந்திருப்பீர்கள். நீங்கள் ஏமாறவில்லை என்பது எங்களுக்கு எப்போதோ தெரிந்துவிட்டது. நீங்கள் ஏமாந்திருந்தால் 4 கொலைகளை பற்றி எப்போதோ போலீஸிடம் சொல்லி இருப்பீர்கள். போலீஸாரிடம் எந்த நிலையில் தொடர்பு கொள்ள வேண்டுமோ அந்த நிலையில்தான் நான் தொடர்பு கொள்வேன். ஜாஸ்மினை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னிடம் இருந்ததே என்றார் தமிழ்வாணன். எங்களுக்கு ஆபத்து என்றால் ஜாஸ்மினை எங்கள் பாதுகாப்புக்காக பயன்படுத்தலாம் என்று அவளை கடத்தி வந்தோம். வந்து இதுவரையில் அவளை கொல்லாமல் இங்கே அடைத்து வைத்திருக்கிறோம். இப்போது எங்களை தேடி நீங்களே வந்து விட்டீர்கள். இங்கே இருக்கும் 4வரில் ஜூங்கர் யார்? நீதானே என்றார் தமிழ்வாணன் ஜூங்கரை பார்த்து. சரியாக கண்டுபிடித்து விட்டீர்களே. சரி, மற்ற 3வரையும் அறிமுகப்படுத்து. ஜூங்கர் அலி பாதரையும் அப்துல்லாவையும் முகமதுவையும் அறிமுகப்படுத்தினான். 4 பேர்களும் ஆளுக்கு ஒரு துப்பாக்கி வைத்திருந்ததை உணர்ந்தார் தமிழ்வாணன். பின்னால் துப்பாக்கியுடன் நிற்கும் ஜீனத்தை ஒரே நொடியில் அவரால் வீழ்த்த முடியும். ஆனால் எதிரே இருக்கும் 4 பேர்களையும் ஒரே நேரத்தில் சமாளிக்க வேண்டுமே. அதற்கான வாய்ப்பை அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஜூங்கர், என்னால் தான் உனக்கும் உன் கூட்டத்தினருக்கும் இடர் என்று நீ கலங்கிவிட்டாய் இல்லையா? ஆமாம், அதில் என்ன ஐயம்? ஆனால் இப்போது கலங்க வேண்டியது நாங்கள் இல்லை, நீங்கள்தான். உண்மைதான். போயும் ஒரு பெண்ணிடம் சிக்கி இங்கு வந்துவிட்டோமே என்று நான் கலங்குகிறேன். நாணமாகவும் இருக்கிறது. நடந்தது சரி, நான் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டுமே. அக்கா, எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாமே. தமிழ்வாணனுடன் ஜூங்கர் பேசிக்கொண்டிருப்பதை மற்றவர்கள் விரும்பவில்லை. ஜீனத் துப்பாக்கியை அழுத்தி அவரை கொல்லட்டுமா என்று ஜாடை காட்டினாள். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையுடன் இருக்கும்படி ஜூங்கர் ஜாடை காட்டினான். உங்கள் கூட்டத்தில் உங்கள் 4 பேர்களுக்கும் பகைவர் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டார் தமிழ்வாணன். இதை கேட்டதும் 4வரும் விழித்தார்கள். கொஞ்ச நேரம் போனதும் ஜூங்கர் வாய்விட்டு சிரித்தான். மற்றவர்களும் சிரித்தார்கள். பகைவரா? எங்களுக்கா என்றான். ஆமாம், உங்கள் 4வருக்கும் தான். எங்கள் கூட்டத்தில் எவராவது எங்களுக்கு பகையாக இருந்தால் உடனே அவர்களை நாயை சுடுவது போல சுட்டு விடுவோமே. ஜாஸ்மினை நான் கண்டுபிடித்த போது உன் நாட்களில் எவரோ அவளை சுட முயன்றார்கள். ஜாஸ்மினை கண்டவுடன் அவள் உடல் சோகை நோயால் வெளுத்திருப்பதை கண்டேன். அவள் கைகளில் மிகுந்த ஊசிகள் போடப்பட்டிருந்ததன் அடையாளங்களை பார்த்தேன். போதை மருந்துக்கு அவள் அடிமையாகிவிட்ட பிறகு அவள் சிகிச்சை பெற்று குணமாக்கியிருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டேன். போதை பொருட்களை விற்று பணம் சேர்ப்பது உங்கள் கூட்டத்தின் தொழிலா? ஆகா, எவ்வளவு பெரிய உண்மையை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள். நாங்கள் கடத்தி வந்து விற்கும் போதை பொருட்களையெல்லாம் இதே கட்டடத்தில் பூமிக்கு அடியில் கட்டப்பட்டிருக்கும் கிடங்கில் வைத்திருக்கிறோம். வேண்டுமானால் காட்டட்டுமா? வேண்டாம். என்னுடன் ஜாஸ்மினையும் சலீமாவையும் அனுப்பிவிடு. அதற்காக உங்களை விட்டு விடுகிறேன். என்ன, எங்களை நீங்கள் விட்டு விடுகிறீர்களா? எவ்வளவு பெரிய மனம் என்று சொல்லிவிட்டு வாய்விட்டு சிரித்தான். மற்றவர்களும் அவனுடன் சேர்ந்து சிரித்தார்கள். அதே நேரத்தில் வெளியே தோட்டத்தில் துப்பாக்கி ஒடிக்கும் ஓசை 2 தடவை கேட்டது. பிறகு அமைதி. அது என்ன, தோட்டத்தில் யாரோ வரும் ஓசை என்றான் ஜூங்கர். நமது காவலாளிகள் உள்ளே நுழைந்த யாரையாவது சுட்டிருப்பார்கள் என்றான் அலிபாதர். ஆபத்து நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தார் தமிழ்வாணன். ஆகையால் அவர் விரைந்து செயலாற்ற முடிவு செய்தார். மின்னல் விரைவில் அவர் இடது காலால் ஜீனத்தை தாக்கினார். அதே நேரத்தில் குனிந்து விலகினார். அவள் கையில் இருந்த துப்பாக்கி வெடித்தது. அவள் பின்னால் போய் மல்லாந்து விழுந்தாள். அதே நேரத்தில் விளக்குகள் அணைந்தன. தமிழ்வாணன் இருட்டில் உருண்டு போய் சுவர் ஓரமாக பதுங்கி தன் இடுப்பில் இருந்த துப்பாக்கி எடுத்தார். படவென்று 4 வேட்டுகள் தொடர்ந்து வந்தன. 5வது வேட்டும் அதிர்ந்தது. மீண்டும் சில வினாடிகளில் விளக்குகள் எரிந்தன. தமிழ்வாணன் எழுந்தார், பார்த்தார்.
ஜூங்கர் கூட்டத்தினர் 4 பேர்களும் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாகி இறந்து கிடந்தார்கள். ஜீனத்தும் துப்பாக்கி குண்டுபட்டு இறந்து கிடந்தாள். அதே நேரத்தில் 4-5 போலீஸ் ஜீப்புகள் தோட்டத்தில் வந்து நிற்கும் ஓசை கேட்டது. 2 போலீஸ் பொறுப்பாளர்களும் சில கான்ஸ்டபிள்களும் ஓடி வந்தார்கள். அவர்களுடன் ஷெரீஃபும் வந்தான். போலீஸ் பொறுப்பாளர்களிலே ஒருவர் மின்பொறி விளக்கை பொருத்தியபடி சில கான்ஸ்டபிள்களுடன் பங்களாவை சுற்றி வந்தார். துணிந்து வேட்டை நாய்களை ஒரு கான்ஸ்டபிள் பிடித்தான், கட்டி போட்டான். தோட்டத்தில் 2 காவலாளிகளும் சுடப்பட்டு இறந்து கிடப்பதை பார்த்தார். ஒரு போலீஸ் பொறுப்பாளர் தோட்டத்திலேயே ஒரு பகுதியில் ஜாவரின் பிணம் கிடந்தது. மற்றொரு போலீஸ் பொறுப்பாளர் மாடிக்கு வந்து இறந்து கிடந்த 5 பேர்களின் பிணங்களை பார்த்தார். வியப்புடன் தமிழ்வாணனை பார்த்து, இந்த 5 பேரையும் ஒரே நேரத்தில் சுட்டீர்களா நீங்கள்? தமிழ்வாணன் சிரித்தபடி, நான் சுடவில்லை, என் துப்பாக்கியில் போட்ட குண்டுகள் அப்படியே இருக்கிறது, பாருங்கள், ஒரு குண்டை கூட நான் பயன்படுத்தவில்லை. அதே நேரத்தில் கீழே சென்ற போலீஸ் பொறுப்பாளர் திரும்பி வந்து, தோட்டத்தில் 3 பேர்கள் சுடப்பட்டு இறந்து கிடக்கிறார்கள் என்றார். அப்படியானால் 8 பேரா என்றான் ஷெரீஃப். ஷெரீஃப், தனியாக நான் புறப்பட்டதும் என்னை நீ தொடர்ந்து வந்திருக்கிறாய் இல்லையா? எனக்கு இடர் என்று போலீசாரிடம் தொடர்பு கொண்டிருக்கிறாய் என்றார் தமிழ்வாணன். ஆமாம், என்னுடைய நண்பனின் வாடகை காரில் தொடர்ந்து வந்தேன். உங்களை இந்த பெண் கடத்தி வந்ததையும் நான் பார்த்தேன். தொலைபேசியில் போலீசாருடன் தொடர்பு கொண்டேன் என்றான் ஜீனத்தின் பிணத்தை சுட்டிக்காட்டி. அதே நேரத்தில் ஜாஸ்மினும் சலீமாவும் வந்து சேர்ந்தார்கள். சலீமா, நீ பாதுகாப்புடன் இருக்கிறாயா என்று ஓடி சென்று அவளை அணைத்து கொண்டான் ஷெரீஃப். போலீஸில் ஒருவர் ஆம்புலன்ஸை வரவழைத்து பிணங்களை எடுத்து செல்ல ஏற்பாடு செய்ய தொலைபேசி இருக்கும் இடத்தை தேடி சென்றார். மற்றொரு பொறுப்பாளர் தமிழ்வாணனிடம் சில கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார். நீங்கள் சுடவில்லை என்றால் இவர்களை யார் சுட்டது? தெரியல, விளக்கு அணைஞ்சு போச்சு, இருட்டில் யாரோ வந்து இவர்களை சுட்டுவிட்டு போய்விட்டார்கள். நம்ப முடியலையே. நம்ப முடியவில்லை தான், ஆனால் விரைவில் உண்மை தெரியும். ஜாபரை மட்டும் ஜூங்கர் சுட்டு கொண்டான் என்றார் ஜாஸ்மின். தமிழ்வாணன் போலீஸ் பொறுப்பாளரிடம், பிணங்களை அகற்றிவிட்டு இந்த பங்களாவை சோதனை போடுங்கள். பூமிக்கு அடியில் நிறைந்த அளவில் போதைப் பொருட்கள் இறக்கின்றன. நான் விடிந்ததும் பெரிய போலீஸ் தலைமை பொறுப்பாளரை கண்டு எல்லா விவரங்களையும் சொல்லுகிறேன். இப்போது நான் ஜாஸ்மினையும் சலீமாவையும் அழைத்து செல்கிறேன் என்றார். போலீஸால் அவரை தடுக்க முடியவில்லை. தமிழ்வாணன் சலீமாவையும் ஜாஸ்மினையும் ஷெரீஃபையும் அழைத்து கொண்டு டயோட்டா காரில் புறப்பட்டார். சலீமாவையும் ஷெரீஃபையும் சலீமாவின் வீட்டில் இறக்கிவிட்டு அவர் ஜாஸ்மினுடன் கான்டினென்டல் ஹோட்டலுக்கு விரைந்தார். கான்டினென்டல் ஹோட்டலில் அவருக்கு ஒரு அறை ஏற்பாடு செய்துவிட்டு அவர் அறைக்கு அவர் விரைந்தபோது அவருக்கு ஒரு செய்தி காத்திருந்தது. உடனே அவரை சாலமன் ஹோட்டலில் 315வது அறைக்கு வரும்படி ஒரு குறிப்பு அவர் அறையில் இருந்தது. கொஞ்சமும் யோசிக்காமல் விரைந்து சாலமன் ஹோட்டலை அடைந்தார். அப்போது நியூயார்க்கில் அஸ்டோரியா ஹோட்டலுக்கு போய் இருட்டில் மர்ம மனிதர் ஒருவரை கண்டு பேசியது அவர் நினைவுக்கு வந்தது. 345வது அறையின் வெளியே நின்று மணியடிக்கும் விசையை அமுக்கினார். கதவை திறந்தார். அது திறந்து கொண்டது. துணிந்து அவர் உள்ளே நுழைந்து விளக்கின் சுவிட்சை போட்டார். விளக்கு எரியவில்லை. மின்சாரம் தடைப்பட்டிருந்தது. விளக்கு எரியாது. இப்படி வந்து உட்காருங்கள் தமிழ்வாணன். மீண்டும் அதே குரல். ஏறக்குறைய அதே சூழ்நிலை. அவர் இருந்த பக்கத்து அறையின் கதவு திறந்திருந்தது. அறையின் வாசலில் மறுபக்கம் அதே அரபு மனிதர் உட்கார்ந்திருந்தார். சுருட்டை அவர் வாயில் வைத்து கொண்டே பேசினார். தமிழ்வாணன் மெல்ல கடந்து சென்று வாயில் படிக்கு இந்த பக்கம் இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தார். விளக்கு எரிந்தால் என்ன, நீங்கள் யார் என்பதை இப்போதாவது பார்க்கலாம் அல்லவா என்றார் தமிழ்வாணன். அந்த மனிதர் தடவி இருந்த சென்டின் வாசனை சுருட்டின் புகையுடன் கலந்து தமிழ்வானின் மூக்கில் ஏறியது. எப்போதும் எனக்கு இருட்டில் இருப்பது தான் பிடிக்கும். இருட்டில் உட்கார்ந்து பேசும்போது தான் என் மூளை நன்றாக இயங்குகிறது என்றார் அவர். நீங்கள் இங்கே வருவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றார் தமிழ்வாணன். உண்மைதான், உங்கள் வேலை முடிந்ததும் நீங்கள் நியூயார்க்குக்கு வருவீர்கள் என்பது எனக்கு தெரியும். என்றாலும் எனக்கு ஈர்ப்பு கொள்ளவில்லை. இன்று மாலை 1 மணி நேரத்துக்கு முன்பு தான் நான் வந்தேன். வந்ததும் போலீஸ் இலாக்காவுடன் தொடர்பு கொண்டேன். தமிழ்வாணன் போதைப் பொருட்களை கடத்தி விற்கும் ஒரு கூட்டத்தை பிடித்து அழித்து விட்டதாக செய்தி கிடைத்தது. உடனே உங்களை காண வேண்டும் என்று ஓட்டலுக்கு ஒரு செய்தி அனுப்பினேன். உங்கள் செய்தி கிடைத்தது. உடனே புறப்பட்டு வந்தேன். ஜாஸ்மினுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? பாதுகாப்புடன் இருக்கிறாள். உங்கள் துணிவுக்கும் திறமைக்கும் செயலுக்கும் என் பாராட்டுக்கள். இதோ உங்களுக்கு சேர வேண்டிய பணம் செக்காக எழுதியிருக்கிறேன். அவர் தாக்குதலை பெற்றவர் போல ஏன் என்றார்.
அந்த 4 கொடியவர்களையும் 2 காவலாளிகளையும் சுட்டு கொன்ற பெருமை உங்களுடையது இல்லையா? என்ன உளறுகிறீர்கள்? நான் உளரவில்லை. ஜூங்கர் தான் அந்த கூட்டத்துக்கு தலைவன் என்று எண்ணியிருந்தேன். அது தவறாகிவிட்டது. வேறு யார் தலைவனாக இருக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள் தமிழ்வாணன்? நீங்கள்தான். என்ன? ஆமாம், கெய்ரோவில் ஜூங்கர் தலைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள்தான் தலைவர் என்பது தெரியாது. நீங்கள் மறைமுகமாக இயங்கி வந்திருக்கிறீர்கள். என்ன? ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? அதில் என்ன சந்தேகம்? உங்கள் பெயர் மாலிக். இஸ்தான்புல் பெரிய பணக்காரர் என்று கருதப்பட்டவர். உங்களுக்கு உரிமையாக வளமுள்ள எண்ணெய் கிணறுகள் இருப்பதாக மற்றவர்கள் பேசி கொள்ளுகிறார்கள். உங்கள் கிணறுகள் வற்றிவிட்டன. ஆகையால் போதைப் பொருட்களை கடத்தும் ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் தலைவராகிவிட்டீர்கள். நீங்கள் சொல்வதைப் போல நான் தலைவன் என்றால் என் கூட்டத்தை நானே ஏன் அழிக்க வேண்டும்? ஜாஸ்மின் உங்கள் மகள். அவள் தெரியாமல் இந்த கூட்டத்தில் சிக்கி கொண்டாள். ஜூங்கருக்கும் மற்றவருக்கும் ஜாஸ்மின் உங்கள் மகள் என்பது தெரியாது. இரண்டாவதாக, அவர்களிடம் நீங்கள் உங்கள் உண்மை பெயரான மாலிக் என்னும் பெயரை சொல்லவில்லை. வேறு போலி பெயருடன் நடமாடி வந்தீர்கள். உங்கள் மகள் இடரில் சிக்கியதும் அவளை விடுவிக்க என்னை அனுப்பினீர்கள். அதே நேரத்தில் இந்த கொடிய கூட்டத்தை என்னை கொண்டே ஒழிக்க திட்டம் போட்டீர்கள். ஏன் தெரியுமா? அந்த கூட்டம் அடியோடு ஒழிந்தால் நீங்கள் மீண்டும் தப்பித்து கொள்ளலாம் இல்லையா? இந்த தொழிலை நீங்கள் இதுவரையில் சேர்த்தது போதும் என்ற நிலை வந்துவிட்டது. இனி மேலும் தொடர்ந்து இந்த தொழில் இருப்பது இடர் என்பதை நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள். ஏது, சங்கர்லாலை விட திறமையுள்ள மனிதராக நீங்கள் இருப்பீர்கள் போல் இருக்கிறதே. சங்கர்லால் உங்களிடம் ஏமாந்து விட்டார் என்று நினைக்காதீர்கள். அவர் என் குரு. அவரை எவராலும் ஏமாற்ற முடியாது. அவர் மின் செய்தியை கொடுத்த போதே அந்த செய்தியில் எவரையும் நம்ப வேண்டாம் என்று ஒரு வரியை சேர்த்திருந்தார். நான் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா என்றார் தமிழ்வாணன். 100க்கு 100 உண்மை. ஆனால் இந்த இடத்திலிருந்து நீங்கள் தப்பித்து போக முடியாது. இங்கேயே இப்போதே நீங்கள் இறக்கப் போகிறீர்கள். உங்களை கொன்றுவிட்டு நான் ஜாஸ்மினை அழைத்து கொண்டு சென்று விடுவேன். அது நடக்காது. நீங்கள் உண்மையில் யார் என்பது அவளுக்கு தெரிந்துவிட்டது. உங்களை காணும் முன்பே அவளிடம் சில உண்மைகளை சொல்லிவிட்டுத்தான் வந்திருக்கிறேன். அவள் தான் உங்கள் பெயரை சொன்னாள். அவள் உண்மைகளை கேட்டதும் தாக்குதல் பெற்றாள். அதோடு நாம் இருவரும் பேசியதை என் சட்டை பையில் இருந்த டேப் ரெக்கார்டர் பதிவு செய்திருக்கிறது. அதை போட்டு காண்பிக்கட்டுமா? முன் ஏற்பாட்டுடன் தமிழ்வாணன் வந்திருக்கிறார் என்பதை அறிந்ததும் மாலிக் மிக தாக்குதல் பெற்றார். அவர் உண்மை மகளுக்கு தெரிந்த பிறகு அவள் முகத்தில் எப்படி விழிப்பது? டுமீல் என்று ஒரு ஓசை. மாலிக் தன் நெற்றியிலே சுட்டுக்கொண்டு அதே இடத்திலே விழுந்து இறந்தார். துப்பாக்கி ஓசை கேட்டதும் ஹோட்டலின் மற்ற அறையிலிருந்து பலர் ஓடி வந்தார்கள். தமிழ்வாணன் அதே அறையில் தொலைபேசியை எடுத்து போலீஸ் இலாக்காவுடன் தொடர்பு கொண்டார். மறுநாள் காலை மாலிக்கை பற்றியும் ஜூங்கரை பற்றியும் மற்ற குடியவர்களை பற்றியும் முழு விவரங்கள் கதையாக பத்திரிகைகளில் வெளிவந்தது. ஹோட்டலுக்கு தமிழ்வாணனை பார்க்க ஆயிரக்கணக்கில் ஆண்களும் பெண்களும் கூடிவிட்டார்கள். போலீசார் வந்து அவர்களை கட்டுப்படுத்த வேண்டியிருந்தது. ஜாஸ்மின் தன் தந்தை கொடியவர் என்பதை அறிந்து தாக்குதல் அடைந்திருந்தாள். அவளை இஸ்தான்புலுக்கு அனுப்ப தமிழ்வாணன் ஏற்பாடு செய்தார். அன்று பிற்பகல் தமிழ்வாணன் விமான நிலையத்துக்கு போனபோது அவரை வழியனுப்ப போலீஸ் தலைமை பொறுப்பாளரும் மற்ற போலீஸ் பொறுப்பாளர்களும் கெய்ரோவில் புகழ்பெற்ற பல மனிதர்களும் வந்திருந்தார்கள். ஷெரீஃபும் சலீமாவும் வந்திருந்தார்கள். தமிழ்வாணன் ஷெரீஃபை பார்த்து ஒரு செக்கை கொடுத்தார். சலீமாவை நிக்கா செய்து கொள்ள இந்த பணம் போதுமா என்றார். ஷெரீஃபும் சலீமாவும் நண்புடன் அவரை பார்த்தார்கள். அவர் விமானத்தை நோக்கி நடந்தார். அவருக்கு அடுத்து ஒரு தலையாய வேலை காத்திருந்தது. கதை நிறைந்தது. கதை கட்டாயம் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.